Welcome to our show. This is a podcast presented to you by Barking Buddhas. இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல எப்பவும் போல நம்ம கூட இணைஞ்சிருக்கு அப்படி டைலர் டேடன் அவர்கள். வணக்கம் டைலர். வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கோம், அதனால ஒரு சிறப்பு விருந்தினரை சேர்த்துக்கிட்டே ஆகணுங்கிறது ஒரு தேவையாயிருச்சு இல்லையா? இல்ல அதான் எப்படின்னா பாட்காஸ்டோட இது ஒரு முழுமூச்சான பாட்காஸ்ட்னா அதுல கண்டிப்பா ஒரு 3-4 எபிசோடுக்கு அப்புறம் சிறப்பு விருந்தினர். ஆமா, ஆக்சுவலா நிறைய பாட்காஸ்ட்ல பெண் விருந்தினர்களை அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம இதுல நம்மளுக்கு அந்த இதெல்லாம் இல்லைங்கிறதுனால நம்மளோட சிறப்பு விருந்தினர் தான் இன்னைக்கு ஹரி அவர்கள் இணைந்திருக்காரு. வணக்கம் ஹரி. வணக்கம் கிக். வணக்கம் டைலர். வணக்கம் வணக்கம் ஹரி. வணக்கம். வெல்கம் வெல்கம் வெல்கம். சோ ஹரியை ஏன் இணைத்திருக்கோம்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது இன்னைக்கோட பாட்காஸ்டோட டாபிக் தான் கிரிக்கெட். இன்னைக்கு எபிசோட்ல அடுத்த இந்தியாவோட வேர்ல்ட் கப் ஸ்குவாடையோ இல்ல கிரிக்கெட்ல இருக்க பிக்சிங் ஸ்கேம்ஸ பத்தியோ இல்ல ஐபிஎல் செலக்ஷனை பத்தியோ பெருசா பேச போறது இல்ல. எனக்கு தெரியாது இல்லையா? ஆமா, அதே மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க, அது ஃபேக்ட்ஸா இருக்கும். நம்ம எப்பவுமே ஃபேக்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கனால நம்மளுக்கு ஞாபகம் இருக்க, நம்மளுக்கு கிரிஞ்சாப்பட்ட, நம்ம சின்ன வயசுல நம்ம விளையாண்ட சில விஷயங்களை பத்தி பேசணுங்கிறது டைலர் அவர்களோட ஆசையாவும் இருந்துச்சு. அப்புறம் ஹரிக்கும் அது ரெலவென்ட்டான விஷயங்கள்னால அதை பத்தி இன்னைக்கு பேசலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் வித் ஆர் சீஃப் கெஸ்ட் ஹரி அவர்களே சொல்லுங்க. ஒரு வீக்ல நம்ம மண்டேனா நம்ம போற லைஃப்ல என்ன கேட்டா ஒரு பெரிய ரிலீஸ் என்ன கேட்டா கிரிக்கெட் தான். கண்டிப்பா. என்னன்னா இந்த ஒரு சண்டேவை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் ஆக்சுவலா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கேன். நானு இந்த ஒரு சண்டேவை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் ஆக்சுவலா 6 டேஸுமே நான் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன்றதுதான் ஒரு ஃபேக்ட். ஸோ இது என்னோட லைஃப்ல ஒரு எம்பெடட் பார்ட்னே சொல்லிக்கலாம். இப்போ என்னையுமே எடுத்துக்கிட்டேன்னா நானும் ஹரியெல்லாம் ஒன்னா கிரிக்கெட் விளையாடக்கூடியவங்க. ஹரியோட ரொட்டீன் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 6 நாள் அவரும் நானும் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். என் ரூம்ல என் கூட வேலை செய்யற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. எங்க ஏரியால ஒரு சின்ன கிரவுண்ட் இருக்கு. ஸோ நாங்கெல்லாம் சேர்ந்து விளையாடுவோம். ஹரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா 6 நாள் வேலை செஞ்சுட்டு அந்த 7வது நாள் எங்க ரூமுக்கு வந்துருவாப்ல. அந்த ஒரு நாள் அங்கேயே தங்கி அங்கேயே கிரிக்கெட் விளையாண்டு இது பண்ணிட்டு இருக்க கூட்டம் தான் இந்த பாட்காஸ்ட்ல நாங்க ஏதோ தெரிஞ்சுக்காத மாதிரி பேசிப்போம். நீங்க அதை ப்ரொஃபஷனலா எடுத்துக்கணும். அதான் புல வழக்கமா இருக்கு. சவுதி அரேபியால இருந்து ஒரு சேர்க்க கூட்டிட்டு அப்புறம் நான் ஆக்சுவலா ஒண்ணு சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். கிக்கு விட்டுட்டாப்லன்னு நினைக்கிறேன். இது ஒரு தன்னை எறிதல் மாதிரிதான். என்னன்னா இந்த பாட்காஸ்டுக்கு எனக்கும் இந்த சேவலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் என் வாழ்க்கையில கொஞ்ச நாள் கிரிக்கெட் அனுபவங்கள் இருந்திருக்கு. ஏன்னா சுத்தி கிரிஞ்சானு இருக்கும்போது நம்ம அவங்க கூட சேர்ந்து ஆடித்தான் ஆகும். இப்ப நம்ம ஒரு ஏரியால ஒரு 5 வயசுக்கும் போது எல்லாருமே நல்லா பவுலிங் போடுற லெவலுக்கு வந்துருவாங்க. ஆனா அப்ப ஒரு பையன் மட்டும் இந்த அன்றாம்ல போடுவோம் தெரியுமா? அந்த பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா டைலர் அவர்கள். உண்மையான வார்த்தை. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவே கிடைக்கலாம். அதாவது நீங்க கிரிக்கெட் பத்தி பேசினா நான் ஃபுட்பால் பத்தி பேசுறதாகட்டும், அந்த அளவுக்கு வேற லெவல் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ் கிடைக்கலாம். சோ அதுக்காக தான் ஒரு நல்ல பர்ஸ்பெக்டிவ். ஒரு 2 பேர் நார்மலா விளையாடுறவனுங்க, ஒரு நார்மலா விளையாடாம கிரிக்கெட்டை காட்டு கிளிகிழிச்சிட்டு இருக்க ஒரு ஆளையும் நம்ம இதுல சேர்த்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் ஆரம்பிக்கணும்னா இன்ட்ரோடக்ஷன் டு கிரிக்கெட்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் கரெக்டா இருக்கும் இல்லையா? சோ ஸ்டார்டிங் வித் ஹரி, உனக்கு எப்படி கிரிக்கெட்டுங்கிற ஒரு கேம் இன்ட்ரோ ஆச்சு? ஏன்னா சிலருக்கு மேபி டிவி மூலமா இன்ட்ரோ ஆயிருக்கலாம், இல்ல சிலருக்கு ஏரியால பசங்க விளையாடுறது மூலமா இன்ட்ரோ ஆயிருந்திருக்கலாம். உங்களுக்கு எப்படி கிரிக்கெட் இன்ட்ரோ ஆச்சு? ஃபர்ஸ்ட் நான் டைலர் மாதிரி தான் ஒரு 2வது 3வது வரைக்கும் எனக்கு அவ்வளவா கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் நான் ஆனா எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் சின்ன வயசுல. சோ பேசிக்கா பசங்களோட வெளியில போய் நிக்கிறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க சென்னை வந்தோம், ஓகேவா? 3rd ஸ்டாண்டர்ட்ல நான் சென்னை வந்தேன். அங்க புதுசா யாருமே எனக்கு தெரியல. ரோட்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிற பசங்க தான் நான் சேரணும். என் வயசு பசங்களோட சேர்ந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அது கிரிக்கெட் தான் ஒரே வழியா இருந்துச்சு. ஸோ அப்படிதான் நான் கிரிக்கெட் என் லைஃப்ல அதாவது ரெகுலர் திங்கா என் லைஃப்ல சேர்ந்தது அப்படிதான். தென் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறமா நீங்க அது உங்களுக்கு உங்க லைஃபோட இணைஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீ சொல்றது எனக்கு ரொம்பவே ரெலவெண்டா படுது. ஏன்னா இப்ப நம்ம எப்பவுமே இந்த கேங் கல்ச்சருங்கிறது இருந்தேதான் இருக்கும் இல்லையா? நம்ம ஏரியால இருக்க பசங்க கூட நம்மளால அசோசியேட் பண்ணிக்க முடியலன்னா அதை விட மிகப்பெரிய இது இல்லவே இல்லை. சோ அதனால நீ சின்ன வயசுல இவனு கூட ஒரு கேம் விளையாண்டுருப்ப. திடீர்னு எப்படி அந்த டிரான்சிஷன் நடக்குதுன்னே தெரியாது. உனக்கு டிவிக்கான ஆக்சஸ் வந்துரும்,
டிவிக்கான ஆக்சஸ் வந்ததுக்கு அப்புறம் 10 ஸ்போர்ட்ஸ் தான் ஓடும் அப்ப கேபிள் டிவில எல்லாம். அதுல வந்து 2 பிரிடாமினன்ட் கேம் தான் இருக்கும். ஒன்னு கிரிக்கெட், டெஸ்ட் கிரிக்கெட் ஓடும், இல்லன்னா வந்து ரெஸ்லிங் போட்டு அடிச்சுட்டு இருப்பானுங்க. சோ வந்து ரெஸ்லிங் அடிச்சிருச்சு வீட்டுல புடிச்சு பொழந்துட்டுவானுங்க நம்மள. அதனால வேற கேம் அப்படின்னு பார்த்தா கிரிக்கெட் தான் நம்மளுக்கு ரொம்ப ரிலவெண்டான ஒரு கேமா இருக்கும். சோ ஆக்சுவலா நிறைய பேருக்கு நல்லா கரெக்டா சொல்ல முடியாது. எனக்குமே பாத்துட்டேன்னா வந்துட்டு எங்க ஏரியால ஒரு எப்பவுமே ஒரு ஆஸ்தான டீம் ஒண்ணு இருக்கும். பெரிய பசங்க எல்லாம் வந்து இந்த பேடு இதெல்லாம் கட்டிட்டு விளையாடுவாங்க. அப்ப வந்து பால் குறிக்கு போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சுத்தி நின்று சும்மா பாத்துட்டு இருப்போம். அப்ப வந்து நம்மளோட ஆஸ்பிரேஷனே ஒரு சின்ன பையனோட ஆஸ்பிரேஷன் பெருசா என்னவா இருக்கு, எப்படா பெரிய பையன் ஆகுங்கிற ஃபீலிங்லயே இருப்போம் தெரியுமா. அதுக்கான டிரான்சிஷனா கண்டிப்பா நான் இந்த பர்டிகுலர் கேமை பார்த்தேன் அப்போ சின்ன வயசுல. அப்படிதான் எனக்கு கிரிக்கெட் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் டிவில பாக்குறது, அதுக்கப்புறம் ஃபேவரட் பிளேயர்னு ஒருத்தனை கிரியேட் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. சோ கமிங் டு டைலர் அவர்களே, என்ன அமைதியா இருக்கீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல, பேசாதீங்க. இல்ல, நான் வந்துட்டு 2 இன்டெலக்சுவல்ஸ் பேசுறது எப்பவுமே கேட்பேன். அந்த மாதிரிதான் என்னன்னு தெரியல, ஹாரி உள்ள இறங்குறது நானும் டெய்லர் மாதிரிதான். ஏதோ முக்கியத்துவ உதாரணம் காட்டி நீங்களும் புக்கா போடாதீங்க. எனக்கு ஆக்சுவலா வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரிதான் இந்த கேங் பேங்கர்ஸ் தான் மாறறதுக்கு வேண்டியாவது கிரிக்கெட்டை கத்துக்கிறோட ஆண்டவாங்கிற நிலைமைக்கு போனவன் தான் நானும். ஏன்னா ஆப்வியஸா கிரிக்கெட் விளையாடலன்னா நீங்க வந்துட்டு ஒரு தமிழ் சினிமால விஷால் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா. சோ நீங்க எல்லாத்துக்கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு வந்துட்டு கிரிக்கெட் ஒரு பெரிய மீடியம். உனக்கு தெரியுதோ இல்லையோ நீ போய் நின்றணும். நின்றுட்டு அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் த டே சேர்றதுக்கு ஒரு புது பேட் வாங்கினாவது நம்மளுடைய சேர்த்திப்பானுங்க, இந்த பாலாவது பொறுக்கி போடுவோன்ட்டு நானும் கண்டிப்பா கிரிக்கெட் போகாம இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் யாருனாலையும். அப்புறம் கமிங் டு 10 ஸ்போர்ட்ஸ் பாயிண்ட், இங்க வந்துட்டு அந்த ஆல்டர்னேட்டா ஒரு விஷயம் சொன்னீங்களே WWE, அதை பார்த்தே வளர்ந்தவன் தான் நானு. நான் சரியான WWE அடிக்டா இருப்பேன். கிரிக்கெட் போட்டா மாத்திடுவேன். சோ அந்த மாதிரி ஒரு லாஜிக்ல இருக்கிறேன். காரணம் என்னன்னா, எனது தந்தையார் ஒருத்தர் வந்து என்ன சொல்றாப்புலன்னா, கிரிக்கெட்ல வந்து பால் வந்து படாகரத்துல பட்டு 2 பால் 3 பாலா மாறிடுங்கிற ஒரே காரணத்தால் கிரிக்கெட் விளையாடலன்னு ஒரு ரீசன் எங்க அப்பா ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தாரு. அது இல்லாம நான் ரொம்ப சிட்டிங்காட்டி கிரிக்கெட் வந்துட்டு எனக்கு ஒரு ரொம்ப நியர்பை சோர்ஸ் கிடையாது. ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு ஒரு ஃபேமஸான கிரவுண்ட்ல விளையாட வேண்டியதா இருக்கும். சோ அது ஒரு காரணம், என்ன விடவே மாட்டாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு முன்னாடியே நான் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டுக்கு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டேன் கிரிக்கெட் நாட் 7 மூலியமா. இந்த ஷிஃப்ட் அடிக்கு ஏரோஸ் அடிச்சு 6 அடிக்கிறதுங்கிறது தான் என்னோட ஷிஃப்ட் டி. ஓகே, திஸ் வாஸ் மை இனிஷியல் கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, சொல்லுங்க ஹரி. ஆக்சுவலா எனக்கு வந்து இப்போ டைலர் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு என் சின்ன வயசுலயே நடந்தது. நீங்க சொன்னதும் தான். என்னன்னா, ஒரு பெரிய பசங்களோட விளையாடிட்டு இருப்போம். அங்க வந்து அவங்க வந்து நம்ம அதே தெருவில் தான் விளையாடுவாங்க. அவங்க வந்து அடிச்சு துரத்திட்டு அவங்க விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி விளையாடணும், அவங்களுக்கு அப்புறம் விளையாடணும். என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு வந்து 2 டீம்லயும் 2 பேர் வேணும்னா நம்மள சேர்த்துக்குவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு டேல வந்து எனக்கு இப்போ பேசிட்டு இருக்கப்பறம் ஞாபகம் வந்தது. ஒரு பையன் வந்து பெரிய பையன் வந்து தூக்கி அடிச்சிட்டான். நான் வந்து கேட்ச் பிடிச்சிட்டேன். அது வந்து அப்போ வந்து எங்க வயசுல இருக்கிற 4 பசங்களுக்கு வந்து அது பெரிய விஷயம். கேட்ச் பிடிச்சிட்டேன், 2 கையில கேட்ச் பிடிச்சது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா 2 நாள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்றது, அந்த ஒரு நமக்கு வந்து ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம் அந்த ஒரு தாட் வரும் தெரியுமா. அது வந்து அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து நடந்துருந்துச்சுன்னா, உங்களுக்கு சின்ன வயசுல இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல உங்களை பாராட்டுறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கிரிக்கெட் வந்து ரெகுலர் ஆயிரும். இல்ல கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து நானும் ஹரியுமே நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த அக்செப்டன்ஸும் சரி, அதுக்கப்புறம் வந்து அப்ரிசியேஷனுமே சரி, அது வந்து ஒரு வேற விதமான ஹைய கொடுக்கும். இது கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்டேஜ் தான். அதாவது பெரிய பசங்க விளையாண்டு இருப்பாங்க, அவங்க நம்மள வந்து அவங்க டீம்ல சேர்த்துக்கிறதுங்கிறது வந்து ஏதோ வந்து ஒரு பட்டமளிப்பு விழா மாதிரி ஆயிடும் இல்லையா. பால் பிடிக்க போட்டு இருந்திருப்போம், திடீர்னு ஒருத்தன் வந்திருக்க மாட்டான், சரின்னு சொல்லிட்டு நம்மள உள்ள கூப்பிட்டு இருந்திருப்பானுங்க. அப்ப திடீர்னு ஏதோ ஒன்று பண்ணி ஒரு பாலையோ இல்ல ஒரு கேட்சையோ புடிச்சிருந்தோம்னா அதுக்கு அவங்க கொடுக்குற அப்ரிசியேஷன்ங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த பட்டவளிப்பு விழா மாதிரி நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம். நிறைய, அதாவது ஒரு அடலசன்ஸ்ல இருக்க ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு திரும்பி பாக்குறது என்ன அளவுக்கு ஒரு ஹைய கொடுக்குமோ அதை விட மிகப்பெரிய ஹைய கொடுக்கக்கூடியதான் வந்து ஒரு கிரிக்கெட் ஃபீல்ட்ல ஒரு சின்ன பையனுக்கு கிடைக்கிற அப்ரிசியேஷன். அது அன்னைக்கு நைட் அவனுக்கு தூங்கவே விடாது. ஆமா, உண்மையான வார்த்தை. அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம ஊர்ல நீங்க ஒரு கிரிக்கெட் ஃபேனட்டிக்கா மாறிடுவீங்க. ஆமா, கண்டிப்பா சொன்னீங்க. கிட்டத்தட்ட பார்த்தா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். இனியும் ஃபர்தரா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே போனா அடுத்த ஸ்டேஜஸ் ஆஃப்
ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டுக்குள்ள போகலாம். ஏன்னா கிரியேட்டிங் அ டீம் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அப்புறம் பெட் மேட்சுக்கு போறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு 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 பையனோட லைஃப்ல ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ங்கிறது பல ஸ்டேஜ்ல விளையாடக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அடுத்த டாபிக் அப்படியே நம்ம ஒவ்வொரு டாபிக்கே போனோம்னா, அடுத்த டாபிக் என்ன வச்சிருக்கோம்னா, எப்போ சீரியஸா நீங்க கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சீங்கிறத வச்சு போலான்னு யோசிக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டோம். இப்ப பேட்டு பால்லாம் அடிக்க தெரியுது. பட் ஆனா இந்த கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸை கத்துக்க ஆரம்பிப்போம் தெரியுமா? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைம் பீரியட். ஏன்னா அது வரைக்கும் நம்மளுக்கு பெரிய ரூல்ஸ் எல்லாம் தெரியாது. பாலை பார்த்தா அடிக்கணும், பால் போடணும், அவ்வளவுதாங்கிறத தவிர வேற பெரிய விஷயங்கள் எதுவுமே தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி சொன்னோம்னா, எனக்கு வந்து ஷேவாக் வந்து 309 அடிப்பாரு. அது வந்து அப்போ வந்து இந்தியால ஒருத்தன் வந்து 300 அடிக்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயமா இருக்கும். அந்த ஒரு மேட்ச் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் மைண்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஆப்வியஸா இந்தியா வந்து 2007ல வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணது ஒரு மிகப்பெரிய நாஸ்டால்ஜிக் மொமெண்ட் எனக்கு. அப்போ வந்து பட்டாசு எல்லாம் வெடிப்பாங்க சுத்தி இருக்கிறவங்க. அந்த கேபிள் டிவில வந்து ஜெயா டிவி இருக்கிற சேனலுக்கு பதிலா அந்த ஸ்போர்ட்ஸ் சேனல்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க. நமக்கு வந்து செட்டப் பாக்ஸ் சென்னையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வழி தெரிஞ்சிருக்கும். இந்த பாட்காஸ்ட் கேட்கிற சென்னையில இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, சென்னையில வந்து இப்போ மத்த ஊர் மாதிரி வந்து எல்லா சேனலும் கொடுத்துட மாட்டாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு 60 சேனல் தான் தருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேற ஏதாவது சேனல் வேணும்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கா செட்டப் பாக்ஸ் கேட்டு வாங்கணும். சோ எனக்கு வந்து கிரிக்கெட் வந்து இந்தியா விளையாண்ட மத்தரம் தான் பாக்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வேற கண்ட்ரிஸ் விளையாடுறது சின்ன வயசுல எல்லாம் வந்து பாக்குறதுக்கு எனக்கு இதுவே கிடைக்காது. அப்போ வந்து நம்ம வந்து இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்கால வேர்ல்டு கப் நடக்குது, நம்ம வந்து ஃபைனல்ஸ் விளையாடுறோம். பட் இந்த மேட்ச் என்னால பார்க்க முடியல. அதுல வந்து யுவராஜ் 6 பால் 6 6 எல்லாம் ஒரு மேட்ச் அடிப்பாரு. அதை நான் நியூஸ் பேப்பர்ல மத்தரம் தான் படிக்கிறேன். ஸோ ஃபைனல்ஸ் வந்து ஜெயா டிவிக்கு பதிலாக வருதுரா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்லவும் நான் வந்து வீட்டில் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ராத்திரி ஒரு 9 மணி இருக்கும். ஆப்வியஸா எல்லாருக்கும் அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கு. கேட்ச் பிடிச்சோடனே சுற்றி எல்லா வீட்லேயும் கத்துறாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க. அது வந்து ஒரு தீபாவளி மொமெண்ட் மாதிரி ஒரு செலிப்ரேஷன் நடந்ததா ஃபீல் பண்ணேன் நான். கண்டிப்பா கண்டிப்பா ஹரி, நீ இந்த விஷயத்த கொண்டு வந்தது வந்து ஆக்சுவலா வந்து நானுமே இந்த விஷயத்த கொண்டு வரணும்னு நினைச்சேன். எனக்குமே வந்து ஃபர்ஸ்ட் சீரியஸா கிரிக்கெட்டுங்கிறது ஒரு ரிலீஜியன்ரா அப்படின்னு புரிய ஆரம்பிச்சது வந்து அந்த 2007 தோனி தலைமையிலான T20 கப் தான். ஏன்னா அந்த டைம்ல வந்து நான் எங்க வீட்டுல இருக்கேன். எங்க வீட்டுல வந்துட்டு அப்பதான் எங்க வீட்டுல டிவி இருந்துச்சு அந்த ஏரியால. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்க வீட்டுக்கு வந்துருவானுங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்க வீட்டுல இருக்க டிவில ஒரு 10 பேர் கிரிக்கெட் மேட்ச் பாத்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம அது பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு மேட்ச் வேற. சோ நம்மளுக்கு பிரிடாமினா சின்ன வயசுல இருந்து விஜயகாந்த் படங்கள்லாம் பார்த்து நம்மளுக்கு பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கு என்ன டைனமிக்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆமா, அந்த டைனமிக்ஸோட நான் பாத்துட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரியும் எங்க அப்பா ஒரு தீவிர RSS கைன்னு சொல்லி, அதனால அவரோட இன்ஃபுளுன்ஸையும் சேர்த்து வச்சு நாங்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ அந்த மேட்ச் ஜெயிக்க வேண்டியதுங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிற மாதிரி ஒரு இதுல பாத்துட்டு இருக்கோம். அந்த மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் ஆஸ் அ கம்யூனிட்டியா நான் ஒரு ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்றேன் என் வாழ்க்கையிலேயே. ஏன்னா அது வரைக்குமே நம்ம எஜுகேஷன் சிஸ்டமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வீட்லயா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே செல்ஃபிஷா தான் அப்ரோச் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? ஒரு குரூப்பா ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ண பழகிட்டதே வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறது தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் நானு. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட். அப்போ அது கிட்டத்தட்ட ரொம்ப நெயில் பைட்டிங் பினிஷ் இல்லையா? ஸ்ரீசாந்த் எல்லாம் கிரிக்கெட் கேட்ச் புடிச்சு நான் பார்த்ததே இல்லை. நிறைய டைம் டிராப் பண்ணி தான் பாத்திருக்கேன். அந்த இதுல அது ஒரு அன்யூஷுவலான பொசிஷன். கரெக்டா? அந்த பொசிஷன் தான் அந்த டைம்ல எவன் ரன் அடிக்க போறான். இப்போ ஒரு கடைசி ஓவர்ல அவ்வளவு ரன் வேணும் போது ஆப்வியஸ்லி எவ்ரிஒன் வில் ட்ரை டு ஹிட் இந்த ஸ்ட்ரைட் இல்லையா? பட் ஆனா அந்த பேட்ஸ்மேன் அதை பின்னாடி அடிக்கும் போது அங்க ஒரு ஃபீல்டர் இருந்து அதை கேட்ச் பிடிக்குங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. பட் அந்த வயசு அதான் தெரியல, எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்தோம், வெளில பட்டாசெல்லாம் வெடிச்சது. அந்த மொமெண்ட் தான் வந்து உண்மையாலுமே நான் பிலீவ் பண்ணா, டே உண்மையாலுமே கிரிக்கெட்டுங்கிறது ஒரு ரிலீஜனு. அதுவும் இல்லாம இதுல இன்வால்வ் ஆயிருக்க இது என்ன சொல்றது, காசு, பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் இருக்க ஃபேக்ட்ஸ் இல்லாம வேற ஏதோ ஒரு விஷயம் இது மக்களோட இணைஞ்சிருக்கு, இல்ல வேற ஏதோ ஒரு எனர்ஜி அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது வந்து அன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சு. அன்னைக்கு புரிஞ்சிருக்காது, பட் இன்னைக்கு புரிஞ்ச மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்.
இது வந்து எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிறதா ரஞ்சித். நம்மளுக்கு வந்து கிரிக்கெட் வந்து ஒரு கொலோனியல் கண்ட்ரியை நம்ம வந்து பிரிட்டன் கீழே இருந்திருந்தாலும் நம்மளுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே நீங்க வந்து ஒரு அர்ஜென்டினா, ஒரு சிலி அந்த மாதிரி கண்ட்ரிஸ், மெக்சிகோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெயின் டாமினேட்டட் கண்ட்ரியா இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்வியஸா ஃபுட்பால் வந்திருக்கும். அது வந்து நம்ம டெமோகிராஃபி. பட் இது வந்து ஒரு ஸ்போர்ட்டா நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு ரிலிஜன். நம்மளுக்கு வந்து தோனி, சச்சின்லாம் வந்து ஒரு கடவுள். அது வந்து மறுக்க முடியாத உண்மை. எனக்கு உண்மையிலேயே எனக்கு டைலர் டர்டன் மாதிரி ஆட்கள் பார்த்தா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஒரு பியூட்டி அவங்களால பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம வந்து ஒரு நல்ல படம் பார்த்தா இன்னொரு ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ணி அவங்களும் பார்த்து அந்த மொமெண்ட்ஸை ஷேர் பண்றது வந்து அது கண்டிப்பா கிடைக்கும். ஆக்சுவலா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண நினைச்சேன். இது ஆக்சுவலா நானே ரியலைஸ் பண்ணிருக்கேன். எந்த இடத்துலனா ஆப்வியஸா வேர்ல்ட் கப் ஜெயிக்கும் போது நீங்க சொன்ன செலிப்ரேஷன்லாம் நானும் ஒரு தேர்ட் பார்ட்டி அப்பா பார்த்துட்டு தான் இருப்பேன். பட் என்ன பட்டாசு கிட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருக்காங்க, ஓ இன்னைக்கு ஏதாவது ஜெயிச்சிருப்பானுங்க அப்படின்னு. கார்த்திகை தீபம், தீபாவளிலாம் ஆப்வியஸா வேற என்ன இந்த கிரிக்கெட்டுக்கு தான் வெடிப்பானுன்னு ஆப்வியஸா தெரியல. எல்லாம் கோயில் திருவிழா, சம் ரிலீஜியன் இதுக்கு வெடிச்சிட்டு இருப்பாங்க அக்கேஷன்ஸ்க்கு. பட் உங்களுக்கு கொஞ்சம் வைடர் லெவல்ல வெடிப்பானு இல்லையா, பர்டிகுலர் அப்ப தெரிஞ்சுக்கலாமோ ஆப்வியஸா எவ்வளவு ஒருத்தர் ஜெயிச்சிட்டான் அதனாலதான் போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தவிர வேற எந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்காது. பட் இப்போ நம்ம ஹரி சொன்ன மாதிரி எனக்கு எப்ப ஃபீல் ஆச்சுன்னா, இந்த MS தோனி படம் வந்துச்சு இல்லையா, அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம் நான் பார்த்ததுல நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ்ல. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேற லெவலா இருந்துச்சு அந்த படம். எனக்கே வேற லெவலா இருந்துச்சுன்னா அப்போ தோனியை வந்துட்டு ஒரு லைக் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்ட ஒருத்தனுக்கு வந்துட்டு அது எவ்வளவு நாஸ்டாலஜிக்கா இருக்குங்கிறது எனக்கு அப்ப ஃபீல் ஆச்சு. அந்த எக்ஸ்டசிக்கு ஒரு 50% எனக்கு கிடைச்சிருக்குன்னு வைங்க. ஏன்னா என் கூட இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு கிரிக்கெட் ஃபேன்ஸ். ஸோ அவனுங்க பார்த்து அதுக்கு கொடுத்த பூஸ்ட் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு அல்ட்ரா லெவலா இருந்துச்சு. பட் எனக்கே ஆக்சுவலா ரொம்ப பூஸ்ட் மொமெண்டா இருந்துச்சு. அந்த தோனி வந்துட்டு அந்த பெவிலியன்ல நடந்து வரதாகட்டும், அந்த ஷாட்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு சுஷாந்த் சிங்கை வச்சு ரெஃபர் பண்ணியிருந்தாலும் வேற லெவல் பூஸ்டா இருக்கும். அப்ப நான் நிறைய ஃபீல் பண்ணேன், நம்மளும் கிரிக்கெட் பார்த்துருந்தா ஒருவேளை இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி பியாண்ட் பவுண்டரிஸா இருக்கும் அப்படின்ட்டு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதே தான் அந்த படம் வந்து ஆக்சுவலா நான் வந்து தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கு அடுத்து எனக்கு ஏதோ ஒரு எக்ஸாம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நான் வந்து அதை வந்து பசங்களோட தான் உட்காந்து பார்த்தேன். இட் வாஸ் பியாண்ட் ஒரு எப்படி சொல்றது, ஒரு அந்த டிஷர்ட்டை வந்து போயிட்டு எடுத்து ஸ்டார்டிங்ல போட்டது அந்த ஒரு மொமெண்ட் வந்து அது நீங்க வந்து அது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுன்னா இது வந்து சில்லறையை சிதற விட்டுருப்பேன். நான் வந்து அங்க உட்காந்துட்டு இருக்கேன் ரூம்ல, ஒரு வெயில் காலத்துல சேலத்துல உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் வருதுன்னா இட்ஸ் அது உங்களால வந்து வார்த்தையால டிஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து உங்க அண்ணனுக்கோ உங்க தம்பிக்கோ ஒரு கல்யாணம் நடக்கிறவங்க, அதான் ரஞ்சித் ஒரு சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப வந்து ஃபேவரட்டா இருந்துச்சு. ஒரு அடலசன்ஸ் ஸ்டேட்ல உங்களை ஒரு பொண்ணு திரும்பி பார்க்கறத விட இது வந்து ஒரு ஹை லெவல் எஸ்ட்ரஸியை கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு டே வந்து என்னால வந்து மறக்கவே முடியாது. அந்த அந்த இப்போ வரைக்கும் வந்து விஜய் சூப்பர்ல வந்து அந்த படத்தை வந்து போட்டு தாக்கிட்டு இருந்தாலும் நான் வந்து உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். தட்ஸ் வாட் கிரிக்கெட் மீன்ஸ் டு அஸ் சொல்லணும்னா. ஹரி சொன்ன மாதிரி இப்ப நான் அந்த படத்தை தியேட்டர்ல தான் பார்த்தேன். ஏன்னா ஒரு டைஹார்ட் தோனி ஃபேனு. இப்ப என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ முன்னாடி எக்ஸாம்பிள்ல வந்து ஹரி ஒன்ன கோட் பண்ணான். என்னதுன்னா வந்துட்டு யுவராஜ் சிங் அடிச்ச 6 6. எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல அந்த டைம் பீரியட்ல மோஸ்ட் வாட்ச்ட் வீடியோனா என்னன்னா யுவராஜ் 6 தான் இருக்கும். அது வந்து எப்படின்னா, இப்போ 6 பால்ல அந்த ஃபிளின்ட் ஆஃப் வந்து இவன் பிராடு கிட்ட என்ன எப்படி பேசுவான், அவனுக்கும் யுவராஜ் சிங்க்கும் என்ன ரிஃப்ட் நடக்கும், அதுக்கப்புறம் யுவராஜ் சிங் 6 பால எந்த பக்கம் அடிப்பாங்கிறதுலாம் மெமரைஸ் ஆயிருக்கும் எல்லாத்துக்கும். ஒரு டைம் பார்த்தாலே உங்களுக்கு மெமரைஸ் ஆயிரும். ஆனாலும் திரும்ப 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 அந்த வீடியோவை எப்பெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ அப்பெல்லாம் போட்டு பார்த்தா ஆர்கசம் அடையிறதுங்கிறது வந்து அது ஒரு கிரிக்கெட் பாக்குற ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லா புரியும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஏன்னா நீ நல்லா பார்த்தேன்னா தெரியும், யூடியூப்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரிப்பீட்டட் வாட்ச் வேல்யூ இருக்க விஷயங்கள் என்னன்னா கிரிக்கெட்டிங் வீடியோஸ் மட்டும்தான். கிரிக்கெட்டிங் வீடியோஸ் திரும்ப திரும்ப பாக்குற ஆட்களுக்கு அது ரொம்ப நல்லாவே புரியும். ஹைலைட்ஸா இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்சை ஃபுல்லா உட்காந்து லைவா பார்த்து அதுக்கப்புறம் அந்த மேட்ச் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது அந்த ஃபுல்லா ரிப்பீட்னு சொல்லி அந்த மேட்ச் என்ன லைவ்ல ஓடிச்சோ அப்படியே ரிப்பீட்ல இருக்கும். அந்த ரிப்பீட் பாக்குற கோஷ்டி எல்லாம் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் சரியான கிரிக்கெட் அடிக்ட். அவன் வந்துட்டு வினோதன்ட்டு அவன் வந்துட்டு இதேதான் பண்ணுவான். லைக் ஒரு டெஸ்ட் மேட்ச ஃபுல்லா உட்காந்து திரும்பி ரீவாட்ச் பண்ணிட்டு இருப்பான். ஸ்டார் கிரிக்கெட்னு ஒரு சேனல்ல.
இந்த சேனலை நான் வந்து பாஸ் பை கூட பண்றது கிடையாது, அந்த வழியா கூட போக மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் கடைசியில இருக்கும் அந்த சேனல். நம்ம எப்ப அனுப்புவோம்னா அங்க FTV இருக்கும். ஸோ நம்ம இதை தாண்டி தான் போகணும். அதனாலதான் எனக்கு அந்த சேனல் பேரே தெரியும். ஆனா மாப்ல உட்கார்ந்து பார்ப்போம். சாட்டர்டே சண்டே எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மணி நேரம் ஓடுன்னு நினைக்கிறேன். டெஸ்டர் ஹைலைட்ஸ் 3 மணி நேரம் வருமா? ஆமா ஆமா. அத வந்துட்டு ஒருத்தர் எப்படி உட்கார்ந்து பார்க்க முடியும் எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நேத்து கூட நான் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் உட்காந்து பாத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு மழையால பார்க்க முடியலன்ற வருத்தத்துல வேற உட்காந்துருக்கேன். இல்ல எப்படி நீங்க பண்றீங்க அந்த மேட்ச்? அதான் இப்ப MS தோனி படத்துக்கு வந்தோம்னா அவன் என்ன பண்ணிருக்கான்லாம் லிட்டரலா இந்த மாதிரி வீடியோஸ்ல எந்தெந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப இவனுக்கு பாத்துருக்கானுங்களோ அந்தந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்ளிகேட் பண்ணிருப்பான் அந்த படத்துல. ஆமா, கிட்டத்தட்ட தோனி இறங்கி வர்றது, அப்புறம் தோனி வந்து அந்த அந்த கிரவுண்ட்ல பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு சில விஷயங்களை அவன் ஃபேஸ ஆஃப் பண்ணிருப்பானுங்க, சில விஷயங்கள் சுசாந்த் சிங் வந்து அப்படியே பண்ணிருப்பான். அதுதான் வந்து அந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த 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 மேட்சே பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்ததுக்கான மெயின் ரீசன் அதுதான். அதாவது அந்த பர்டிகுலர் வீடியோல என்ன இமேஜஸ் இருந்துச்சோ அதே இமேஜை வந்து இந்த MS தோனி படத்துல அவன் ரிப்ளிகேட் பண்ணதுங்கிறதா வந்து அந்த படத்துல சக்சஸா நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தை வந்துட்டு பாக்குற ஒருத்தன் கூட சுசாந்த் சிங் அதை நினைச்சு பாத்துருக்கவே மாட்டான் போல. கண்டிப்பா எல்லாருமே MS தோனி தான். ஆமா, அது வந்து தோனி அப்படின்ட்டு நம்மள கூட கிடைச்சது என்னடா வாயிலடி தோனி அது சுசாந்த் சிங் இருக்கே அப்படின்னு. ஆமா, அந்த படத்தோட லவ் போர்ஷன்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம பார்க்க போனது என்ன அந்த ஃபைனல் மொமெண்ட் அவ்வளவுதாங்கிற மாதிரி ஆயிருச்சு. அது வந்து நம்ம ஊர்ல வந்து மசாலா படங்களுக்கு வந்து தேவையான ஒரு அளவுன்ற மாதிரி ஒரு டீஸ்பூன் மாதிரி. மேபி தோனி இட் மைட் ஹவ் என்ஜாய்ட் தோஸ் போர்ஷன்ஸ்ல பாசிபிளி சொல்லலாம். ஏன்னா அவருக்கு வந்து அந்த பிரியங்கான்னு ஒரு லவ் இல்ல. ஆக்சுவலா அவரோட இது பாத்தீங்கன்னா அவருக்கு பிரியங்கான்ற லவ் இல்ல. பட் ஆனா இவங்களோட போர்ஷன் எல்லாம் உண்டுதான். இப்ப இருக்கிற கரண்ட் சாக்ஷி வைஃப் போர்ஷன் எல்லாம் உண்டு. அவர் வந்து லட்சுமி ராய் கூட வந்து இதில் இருந்தாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஜஸ்ட் வந்து அது வந்து ஒரு நமக்கு வந்து இந்த டேட்டிங் ஒரு 1 நைட் அந்த மாதிரி திங் தான் வச்சுக்கோங்களேன். அது வந்து அது அவங்களுக்குள்ள அதெல்லாம் லட்சுமி ராய் காஞ்சனா ராய் இல்லையா? அவங்களுக்கும் தோணிக்குமா? சரி, ஓகே. எனக்கு வந்து ஆக்சுவலா இந்த மொமெண்டே கிரிஞ்சா இருக்கு. கார்ல நாஸ்டாலஜி பேசிட்டு இருக்கும்போது ஆமா திடீர்னு வலை பேச்சு சேனல் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? பாத்தீங்கன்னா இந்த லட்சுமி ராய் இருக்காங்கல்ல, லட்சுமி ராய்க்கும் தோனிக்கும் ஏதோ இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம். தோனி இருக்காரு, ராகவாலாரன் சிங் இருக்காரு, கணக்கு கொடுத்துருக்கீங்க. ஆமா. சோ கமிங் டு த டாபிக், இப்போ நம்ம வந்து கிரிக்கெட் எப்ப சீரியஸா பார்க்க ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் கிரிக்கெட்டை ரொம்ப பிடிச்ச மொமெண்ட் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அடுத்து கண்டிப்பா ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டுங்கிற ஒரு டாபிக் வந்தாகணும். ஏன்னா நம்ம அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸுக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்தோம். கரெக்டா? ஆமா. சோ ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் இருக்கு. என்னன்னா வந்து பேரண்ட்ஸ்ட பஞ்சாயத்து போட்டு பேட் வாங்குறதுங்கிற ஒரு ஸ்டெப். அந்த ஸ்டெப் அச்சீவ் பண்றதுங்கிறது கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு இம்பாசிபிளே ஆயிடுச்சு. ஆனா நான்லாம் விடல. எங்க வீட்டுல வந்து பஞ்சாயத்து போட்டு நிறைய பேட் வாங்கியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு உடஞ்சாலும், ஏன்னா நீங்க வாங்கிட்டு வரீங்கன்னா எல்லாமே முக்கால்வாசி மாவு பேட்டா தான் இருக்கும். அத வாங்கிட்டு வந்தா தம்பி ஒரு பால் போடு அப்படின்னு சொல்லி வர்ற இந்த கிரிக்கெட் தாயிலே வந்து போட்டு உடைச்சிருவானுங்க உங்க பேட்டை. அடுத்த நாள் வந்து வீட்டுல மறுபடியும் அழுக வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி வாங்கின ஃபர்ஸ்ட் பேட் எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல வீட்டுல அடம்பிடிச்சு கிரிக்கெட்டுக்காக வாங்கின ஏதோ ஒரு பொருளையோ ஒரு நல்ல பாயிண்ட் கிக் படாஸ்கி. ஸோ எனக்கு வந்து நான் 4வதுல இருந்து டெய்லி விளையாடினாலும் என்னோட முதல் பேட் வந்து என்னோட 7th ஸ்டாண்டர்ட்ல தான் வந்தது. அது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல வந்து கதறி கண்ணுல இருந்து உண்மையிலேயே அழுது எல்லாம் வீட்டுல வந்து புரண்டிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து பேட் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேட்டு பால் இல்லாத அந்த கிரிக்கெட் விளையாட போற வழி வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். அது வந்து நம்ம வந்து மறக்க முடியாது. ஸோ அந்த பேட்டுக்காக வந்து நான் அழுதுருக்கேன். கண்ணா பின்னான்னு வந்து வீட்டுல வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்லாம் சொல்லி அடம் பிடிச்சிருக்கேன். அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு. அந்த சின்ன பசங்க தனம்லாம் தாண்டி வீட்டுல வந்து சரி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வெறும் 100 ரூபா 150 ரூபா தானு சொல்லி ஒரு மாவு பேட் வாங்கி தருவாங்க. எங்க வீட்டுல வந்து அந்த மாதிரி சமையல் கட்டுல போய் செஞ்சு தருவாங்க. எனக்கு வந்து எங்க அப்பா வந்து கடைக்கே கூட்டு போயிட்டு அவர் வந்து என்னன்னா நான் வந்து 150 ரூபாய் கொண்டு போனேன்னா அவருக்கு கிரிக்கெட்டேனால என்னன்னு தெரியாது எங்க அப்பாவுக்கு. பட் ஆனா அவர் வந்து நான் தான் உனக்கு பார்த்து வாங்கி தருவேன், அவனை ஏமாத்திடுவான்னு சொல்லி இருக்கிறதுலே ஒரு மொக்கையால பேட்டா அந்த கடையிலேயே அந்த மாதிரி ஒரு மொக்க பேட் இருந்திருக்காரு. மாவு பேட்டா தாங்க புடிச்சா மைதா மாவு பேட்டா. அந்த பேட்டை கொண்டு போய் நான் சாயந்தரமே உடைச்சிட்டேன்.
எனக்கு வந்து அது அன்னைக்கு வந்து என்னால முடியல. நான் வந்து கிரவுண்ட்ல அழுதேன். 7வது படிக்கிற பையன் கிரவுண்ட்ல அழுத. அதுக்கப்புறம் பேட் எடுத்துட்டு வந்து வீட்டுல உட்காந்து அழுத. அது வந்து எனக்கு வந்து ஒரு டிராமட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து அது ஒரு ஃபன்னா இருக்குன்னாலுமே அன்னைக்கு வந்து நான் உட்காந்து ஒரு டிராமட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா தான் எனக்கு இருந்துச்சு. ஆமா, ஒரு நாய்க்குட்டி இருந்தா அது வந்து இறந்து போச்சுன்னான்ற மாதிரி அந்த நாய்க்குட்டியை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த முதல் நாளே செத்து போன மாதிரிதான் அது கிட்டத்தட்ட கணக்கு. அவன் ஆசாசியா வாங்கிட்டு வந்திருப்போம். இன்னைக்கு இந்த பேட்டை வச்சு நான் தாண்டா இனிமே ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துருச்சு. இட்ஸ் ரியலி சேட். கண்டிப்பா கண்டிப்பா எக்ஸாம்பிளா இருந்தாலும் அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு வலி இருந்திருக்கு இல்லையா? இல்ல இது கண்டிப்பா வந்து மிகப்பெரிய வலி தான் இந்த பேட் உடையறதுங்கிறது. எனக்குமே இருந்திருக்கு. நான் வந்து 6வது படிக்கும்போது வாங்கினேன் என் ஃபர்ஸ்ட் பேட் வந்து ஆக்சுவலா இதுதான் யுவராஜ் இன்ஸ்பிரேஷன் தான், ஹீரோ ஹோண்டா பேட். அது ஆக்சுவலா ஹீரோ ஹோண்டா மேனுஃபேக்சர் பேட் எல்லாம் கிடையாது, சும்மா ஸ்டிக்கரை மட்டும் மாத்தி மாத்தி வித்துட்டு இருப்பான். பட் ஆனா அந்த டைம்ல யுவராஜ் இன்ஸ்பிரேஷன்ல வந்து எங்க அப்பா அடம் பிடிச்சு நானே வந்து ஆக்சுவலா ஒரு ஃபுல் சைஸ் பேட்டோட சைஸ்ல தான் இருப்பேன். ஆனாலும் வந்து அதை முடிச்சு அந்த ஃபுல் சைஸ் பேட் வேணும்னு சொல்லி ஹீரோ ஹோண்டா பேட் வாங்கிட்டு வந்தேன். அந்த பேட் ரொம்ப நாளைக்கு இருந்துச்சு. அந்த பேட் ரேட்டும் அதிகமா இருந்துச்சு. அந்த பேட் வாங்கினதுக்கு அப்புறம் உண்மையாலுமே சொல்லணும்னா எங்க ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல என்னோட அந்தஸ்து கொஞ்சம் ஏறிச்சுன்னு சொல்லலாம். நம்மளுக்கு ட்ரையல்ஸ் கண்டிப்பா நம்மளுக்கு ட்ரையல்ஸ் போட்டுருவானுங்க. அப்புறம் பால்லயும் வந்து பால் போடும்போது ட்ரையல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருவானுங்க. இல்ல நீ இருந்தா தானே மேட்சே தொடங்கும். ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒரு ப்ரைடு. சோ அந்த மாதிரி வந்து இப்ப எப்படி வந்து இந்த நிலத்தெல்லாம் வச்சுட்டு ஆண்ட பரம்பரைஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி நான் வந்து பேட் வச்சு நம்மளுக்கான நின்றுவாங்க இல்லையா, ஒரு பேட் வச்ச ஒரு எலிட்டிஸ்டா நீங்க வாழ்ந்திருக்கீங்க. ஆமா ஆமா, அந்த மாதிரி இருந்த காலங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் நிறைய பேட்டுகள், அதுக்கப்புறம் நம்ம டீமா சேர்ந்து பேட் வாங்கினதெல்லாம் இன்னும் ஞாபகத்துக்கு இருக்கு. அதாவது பேரண்ட்ஸ் எல்லாம் தாண்டி ஒவ்வொருத்தனா 10 ரூபாயா போட்டு அதுக்கப்புறம் பக்கத்து டீம் கூட பெட் மேட்ச் விளையாண்டு அதுல வர காசெல்லாம் சேர்த்து வச்சு கொஞ்சம் ஏதாவது வச்சு ஒரு 6 மாசம் டைம் பீரியட்ல சேர்த்து வச்ச காசை நேரா கொண்டு போய் ஒரு பேட்டு கடையில அதுக்கப்புறம் பேட்டு கடைக்கார கூட பஞ்சாயத்து போட்டு பேட் வாங்குறதுங்கிற எக்ஸ்பீரியன்ஸும் அது வந்து கிட்டத்தட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ஒரு விஷயத்த ஓன் பண்றது இருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய ஒரு ஏஜ் டிரான்சிஷன் தான் இல்லையா? இது ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்றது இல்ல, என் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இங்க ஷேர் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல கிரிஞ்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கிரிக்கெட்டு. அதுக்கப்புறம் பிக்கஸ்ட் ஃபூல் நானா தான் இருப்பேன் நினைக்கிறேன். என்ன வந்துட்டு ஃபூல் பண்றதே வேலையே எங்க டீம் வச்சிருந்தானுங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பேட் வந்துட்டு மைலோ பேட். மைலோல எனக்கு எதுக்கு பேட் கொடுத்தாங்கன்னு தெரியல, எனக்கு எதுக்கு இந்த பேட் அப்படிங்கிற மாதிரி நானும் ஒரு பேட் வாங்கி வச்சிருந்தேன், மைலோ மாவு பேட்டு. அது வந்து பாலோட சிறுசா இருக்கும், அதான் பெரிய காமெடி. அப்படியே முதல் பேட்டுன்னு எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பேட் இல்ல, பேட் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பேட் கிடைச்சது, நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பாலை வந்துட்டு எப்படின்னே தெரியாது, எனக்கு அழகா ஊசி கொடுப்பானுங்க, நான் ஒன்னும் அடிச்சிருவேன் வெளியே. இல்ல என்ன பண்ணுவானுங்க, இவனுலே தொலைச்சு மாப்பிள்ள இருக்கால, மாப்பிள்ளைக்கு 2 பேட்டிங் கொடுத்துருவான், நீ வந்துட்டு காமனா இருக்குன்னு சொல்லிட்டு பாலை என்கிட்ட வாங்கிடுவானுங்க. இப்படித்தான் என்கிட்ட இருந்து பாலை சோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தானே இவனுங்க. பால் கொடுத்தா கடைசியில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் இப்படி நினைச்சேன், ஒருவேளை பால் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு இந்த பேட்டிங் பொசிஷனை கொடுப்பானுங்க போல, அப்படியாவது நம்ம கிரிக்கெட் விளையாட கத்துக்கணும்னு சொல்லி சில்லறை என்னை ஏமாத்தானுங்க தெரிஞ்சும் நான் பால் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த டீம் கான்ட்ரிபியூஷன் சொன்னீங்க இல்லையா, அது போடல தவறுல, நானே ஆடியன்ஸா தான் உட்க போறேன். எங்கிட்ட ஏன்டா இவங்க கேட்டிருக்கீங்க, எங்கிட்ட கம்பல்சரி காசு வாங்கிடுவானுங்க. நான் கிரவுண்டுக்கே இன்னைக்கு வரலையானாலும் வாங்குவானுங்க, அதான் எனக்கு தெரியாது. ஸோ அப்படி நான் நிறைய காசு கொடுத்துருக்கேன். பட் எல்லாத்துலயே அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீ சொன்ன டீம் கான்ட்ரிபியூஷனு, டீம் ஒரு விஷயத்த வச்சிருக்குங்கிறத வந்துட்டு எப்படி ஒரு பொது சொத்துங்கிறத வந்துட்டு அங்க உனக்கு நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க சின்ன வயசுலயே. யாரும் யூஸ் பண்ணிக்கலாம், எண்டாவது ஒருத்தங்கிட்ட வந்து இது கொடுத்துடணுங்கிற அந்த ரோலிங் டிராஃபிக் கான்செப்ட்ல ஒர்க் ஆகும் இல்லையா? அது கண்டிப்பா இந்த விஷயம்னால இந்த பேட் ஓனர் வரலனாலும் இந்த டீம் பேட் இருந்துச்சுன்னா அவன்கிட்ட இருந்து பேட் வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு 4 பேர் மொத்தம் கூட விளையாட முடியும். அந்த ஒரு இது வரன்றதுனாலே நம்ம எல்லாரும் பேசி இந்த ஒற்றுமை வந்து அந்த இடத்துல வந்துடும். நம்ம வந்து அவன் வரலனாலும் நம்ம வந்து அந்த பேட் அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து விளையாடலாம்டா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் வரும். அது வந்து அந்த ஒரு டீம் கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட். நான் இதே மாதிரிதான் எங்க டீமுக்கு வந்து ஸ்டார் டீம் ஒரு டீம் இருக்கு, அதுக்கு நான் வந்துட்டு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணேன். அதாவது என் சொத்துல இருந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்துட்டு ஒரு ரொம்ப ரிஸ்க் அப்போ வந்து கிரிக்கெட் கோச்சிங் நான் போன சொல்லுவாங்க. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை மாதிரி ஆட்கள் அடம் முடிச்சுட்டு வீட்டுல, நாங்களும் போறோங்க, ரொம்ப ப்ரீமியம். ஸோ அதுக்கு வந்துட்டு அவன் அஃபோர்ட் பண்ணி பேட் எல்லாம் எம்ஆர்எஃப்ல வாங்கிருக்கான். எம்ஆர்எஃப் பெரிய பிராண்ட் இல்லையா? ஸோ அந்த இதுல வந்துட்டு ஒரு கட்ட பேட் ஒன்று வாங்கிருக்கான் அவன். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு யூஸ் பண்ணல. ஆப்வியஸா நம்ம சேர்ந்து 2 நாள் நின்றுவோம்ல கோச்சிங் இருக்கு, எந்திரிச்சு போக முடியாது, அப்படி நின்ட்டான் போல. நான் அவங்க வீட்டுக்கு இருக்க போகும்போது அந்த பேட் இருக்கு, நான் எங்க ஏரியால கிரிக்கெட் ஆடுறேன்னு குடுறான்னு கொடுத்தான். அதுக்கப்புறம் அவன் கேட்கவே இல்லை.
அந்த பேட்டை வந்துட்டு என் டீமுக்கு நான் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். மாப்பிள்ள வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்துட்டு என் நட்பு எனக்காக கொடுத்த பேட் உங்களுக்காக கொடுக்கணும். அது சச்சின் சைன் போட்ட பேட். அது ஒரு கிரிக்கெட் கிட்டோட வரும் போல. நான் இந்த பேட்டை மட்டும் தான் எனக்கு மாப்பிள்ள கொடுத்தாரு. அது இங்க எடுத்து கொடுத்தனையும் ஆப்வியஸா வந்துட்டு என்ன வைஸ் கேப்டனா மாத்திட்டாங்க எங்க டீம். ஒரு மணிரத்னம் இருந்து வந்து அட்லினாவா வந்து உருவாயிருக்கீங்க. உண்மையான வார்த்தை. ஆக்சுவலா இப்ப அட்லி உருவாயிருப்பாரு நினைக்கிறேன். என்ன பண்றது? இதுதான் என்னோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ். கேட்கறதுக்கு மகா சில்லறை தரமா இருந்தாலும் இன்னி வரைக்கும் அந்த பேட் என்னாச்சு அவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எங்க டீம்ல கிரிப்பு மாத்தி அதுக்கப்புறமா இந்த கிரிப்பு கொண்டு நூல் சுத்தன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாப்ல. அவர் எப்ப இந்த கிரில் கிறிஸ்டுக்கெல்லாம் பேட் செஞ்சு தர அளவுக்கு கீழே போடுவான். அப்ப பேட்டை கெடுத்துருவான். இல்ல அவரு வந்து கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்கு பண்ணுவாப்ல. அமேசான் காடுகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட சொல்யூஷன் ரேஞ்சுக்கு அப்படிதான் பண்ணுவாங்க. இந்த மைக்கா சீட்டோட இருக்கு ஒண்ணு இருக்கு ஃபெவிகால்ல. ஆமா, நல்லா டார்க் அட்ஹசிவா அதை எடுத்து வந்து போட்டு அப்பி விட்டு பேட் ஹேண்ட்ல முடிச்சு விட்டுருவான் பையன். இந்த மீன் நூல் செயின் நூல் என்னமோ நூல் இருக்கும், அதை சுத்தி பேட்டோட கிரிப்பை வந்துட்டு அடுத்து வந்துட்டு இதை வச்சு மேட்ச் சைட நான்னா கூட எல்லாமாலும் சிக்ஸ் தான் போகும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு பேட் ரெடி பண்ணி தரேன்ட்டு நான் அடிப்பான். வெட்டியெல்லாம் போடுவானுங்க எங்கிட்ட, ஆனா நல்லா போடுவானுங்க. அதெல்லாம் உண்மையான எனக்கு தெரியாது. அந்த கிரிப்ப சுத்தினா வந்துட்டு ரப்பர் பால் பேட் வந்து கார்ட் பால் பேட்டா மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு வாழ்க்கையில் அப்புறமே பேட்டை தூக்கிட்டு ஒரு மரத்துல அடிப்பானுங்க. அதை அடிச்சா பேட் வந்துட்டு சாஃப்டா உண்டா அப்படிப்பாங்க. என்ன கருமனே புரியாது. இது நம்ம சின்ன வயசு வடைகள்னு சொல்லிக்கலாம். நீங்க இது எல்லா ஊர்லயும் நடக்கும். இந்த ரிக்கி பாண்டிங் வந்து பேட்ல ஸ்ப்ரிங் வச்சிருந்தான். இதெல்லாம் வந்து ஃபைனல்ஸ் வந்து வேர்ல்ட் மாதிரி இல்லையா? ஆமா, மிக்ஸ் ஆஃப் கிரிக்கெட் இது. ஆமா, ப்ராப்பரான ரொம்ப நல்லா பேசக்கூடிய ஒரு டாபிக் வரும். என்ன டாபிக்னா வந்து இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டுக்குன்னு செஞ்சு வைக்கப்பட்ட சில விசார ரூல்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா, அந்த ரூல்ஸை வந்து எப்படி டிஃபைன் பண்றானுங்க, யாரு டிஃபைன் பண்றானுங்க, எந்த புக் ஆஃப் ரூல்ஸ்ல இருக்கு அந்த ரூல்ஸ் எல்லாங்கிறது வந்து நம்மளுக்கே தெரியாது. சோ அந்த ரூல்ஸை பத்தி பேசினா சூப்பரா இருக்குங்கிறது வந்து ஒரு நாஸ்டால்ஜிக்காவும் இருக்குங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனா இருக்கு. சோ ஹரி அவர்களே சொல்லுங்க, நீங்க எதிர்கொண்ட ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ரூல்ஸை பத்தி. என்னன்னா, நமக்கு வந்து சைக்கிள் இருக்குல்ல, அதோட பேக் டயர் தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லா ஸ்டெம்புன்னு இருக்கும். நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல நமக்கு வந்து ரோட்ல ஸ்டெம்ப் வைக்க முடியாது. ஸோ இதுல என்னன்னா, இந்த சைக்கிளோட மட்கார்ட்ல பட்டா, இந்த மட்கார்ட்ல இந்த டெயில் லைட் இருக்கும் தெரியுமா, அதுல பட்டா நாட் அவுட்ன்றுவானுங்க. ஆனா மட்கார்ட்ல பட்டா அவுட்டுன்னுவாங்க. இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் தெரியாது. ஆனா நம்ம வந்து அததான் ஒரு பெரிய ரூலா, அதை ஆக்சுவலா சொன்னவங்க நம்மளாவே கூட இருப்போம், அது தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு பிச் ஆயிட்டு வெளியில வந்தா நாட் அவுட், வீட்டுக்குள்ளே செட் ஆயிருச்சுன்னா அவுட்டு. அதுக்கப்புறம் நிறைய இந்த மரத்துல பட்டு கேட்ச் பிடிச்சா நாட் அவுட்டு. அதுக்கப்புறம் வேற என்ன மாதிரி இருக்கும் நமக்கு வந்து ஒன் பிச் கேட்ச், இந்த இது கிரவுண்ட் டச் எல்லாம் வந்து பேட்ஸ்மேன் சொல்றது மாத்திரம் தான் ரூல்ஸ். இது எங்க ஊர்ல நாங்க விளையாண்டது. ஒன் பிச் கேட்ச் வந்து இந்த கிரவுண்ட் டச்ன்னு சொல்லுவோம். அது வந்து பேட்ஸ்மேன் போக மாட்டேன் அப்படியே, பேட்டுக்கு கிரவுண்ட் டச் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டான்னா அவன் கடைசி வரைக்கும் ஆடி சொன்ன வார்த்தைய நம்பி அப்படியே விட்டுரும் இல்லையா? ஆமா, கட்டளைய சாசனம் இல்ல இல்ல வார்த்தை போட ஆரம்பிச்சான். அது பேட் ஓனர் வந்து அதுவும் பேச இல்லை. அவன் நின்னா பாப்பல அவுட் அப்படி பண்ண அவன் நின்ட்டே இருப்பான். அப்புறம் என்ன வேணா பால் போடுன்னு வச்சோம். ஆமா, அது ஏமாத்தி விளையாடுற கைஸ் ஒரு சில பேர் இருப்பாங்க. என் கூட ஒருத்தன் விளையாடுவான், நல்லா விளையாடுவான், என்னோட ஒரு வயசு பெரிய பையன். அவன் வந்து போல்ட் ஆயிட்டான்னா கல்லுல குத்தி திரும்பிருச்சுருவான், பின்னாடி வந்து அவன் வண்டி போயிருச்சுடுவான். இந்த மாதிரி நிறைய சொல்லி ஏமாத்தி எங்களை அள வச்சிருவான்னு வச்சுக்கோங்க. வந்து அவனா வந்து திருந்தி ஒரு 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆகி போயிட்டான்னா அன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு 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 வரப்பிரசாதம்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். எனக்கு வந்து அந்த மாதிரி எஸ்பெஷலா சின்ன வயசுல ஒருத்தன் தான் இருக்கான் ஞாபகப்படுத்தி. ஆனா ஒரு உண்மையை சொல்லணும்னா, நான் விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கிக் படாஸ்கி அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். ஏமாத்தி விளையாடுறதுதான் அவருடைய பொழப்பே. இல்ல அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பல எக்ஸ்பிளனேஷன் இருக்கலாம். வந்து அத வந்து இப்ப என்னோட இதை வந்து நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற தேவையில்லை எனக்கு. கமிங் டு தி விசார ரூல்ஸ், திரு ஹரி அவர்கள் சொன்ன மாதிரிதான் ஸ்டெம்பு கிட்ட வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல தான் வந்துட்டு வெரைட்டி ஆஃப் ஸ்டெம்ஸ் நீங்க பாக்கலாம்.
ஸ்டார்டிங் ஃப்ரம் த முருங்கை குச்சி இது வரைக்கும் பார்க்கலாம், கல் வரைக்கும் பார்க்கலாம். வீட்டுக்கு வண்டி ஏத்துற ஒரு பலகை வச்சிருக்காங்க. ஆமா, அது வரைக்கும் இறக்குவானுங்க. அந்த ஸ்டெம்புக்கெல்லாம் வந்து ஒரு டிஃபைன்ட் ஹைட் எல்லாம் கிடையாது. என்ன ஹைட் கிடைக்குதோ அந்த ஹைட் வச்சிருவானுங்க. செங்கலோ இல்ல குச்சியோ இல்ல கல்லு வந்து வச்சு 2 நடுவுல ஸ்பேஸ் வச்சு அது ஹைட் எல்லாம் கிடையாது. ஆமா, ஒரு குறிப்பிட்ட ஹைட் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்து நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் அவுட்டுங்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சு விளையாடுவோம். அது ஐடென்டிஃபை பண்ணிட்டு அது வேற டீம் இரவல் கேட்பாங்க இல்லையா. அப்புறம் நம்மளே வந்து அறுவாள் எடுத்துட்டு போய் ஸ்டெம்ப் செதுக்கிட்டு வர்றது, அது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கும். அதை பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அதர் ரூல்ஸ்ன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு இந்த 6 அடிச்சா அவுட்டுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய காண்டான ரூல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் கிரிக்கெட். கொடுமை இருக்குங்களே, ஸ்ட்ரைட் 6 அடிக்கலாம், ரைட் ஆர் லெஃப்ட் சைடுல ஒரு ஏதாவது டேங்கோ வீடோ இருந்தா அதுல அடிக்கக்கூடாது, ஆஃப் சைடுல ஏதாவது எம்டி இருந்தா அங்க அடிக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா 6 அடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கும். அந்த ஸ்பேஸ்ல 6 அடிச்சுட்டோம்னா ஏதோ ஒரு கிளவின வாழை புடிங்கி வச்சு விட மாட்டானுங்க, என்ன வார்த்தை போடுவானுங்க, அதுக்கப்புறம் அங்க விளையாடவே விட மாட்டானுங்கிற சூழ்நிலை எல்லாம் வரும். அதனால 6 அடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அப்புறம் 1 pitch catch, அதுக்கப்புறம் வந்துட்டு இது சப் கேட்டகரி இருக்கு. 1 pitch 1 and 1 pitch 2 and 1 pitch 1 and 1 pitch 2 and கரெக்ட். ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் மிஸ்டர். ஏன்னா இந்த மாதிரி பிசாரான ரூல்ஸ் வச்சா இந்த கிரிக்கெட்டே வெறுக்க வச்சாங்க. நான் ஆக்சுவலா ரியலா ரீச் நடந்தேன் சைல்டுல. இதெல்லாம் ஒன் ஆஃப் தி ரூல்ஸ் இன் அபிஷியல் கிரிக்கெட் போல அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். 1 pitch catch ஒன்னு இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப காலம். இது வந்து எனக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நான் ஒரு 3வது படிக்கும் போது 1 pitch catch அவுட்னு வந்து ரியல் கிரிக்கெட்ல இருக்கு நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லா பவுலருக்கும் எல்லா பேட்ஸ்மேனுக்கும் ஒரு ட்ரையல்ஸ் போடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த கொடுமையெல்லாம் நான் முதல்ல நினைச்சேன். இல்ல மாப்பிள்ள, அது வந்து ஒரிஜினல் பேட்ஸ்மேன்ஸ்னா அவனுக்கு பால் போடுவானுங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒன்லி ட்ரையல்ஸ். மாப்பிள்ள இருங்க, இங்க பாருங்க, நல்லா வந்துட்டு கௌரவ போஸ்டிங் என்ன பண்ணுவேன்னா 2 பேட்டிங், அது பேர் காமனும் பாருங்க, ஆட் நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கு வேண்டிய நான் என்ன பண்ணுவேன்னா ஈவன் நம்பர்ஸ் வந்து ஏதாவது பொடின்னு அடிச்சு வீட்டுக்கு போறீங்க, ஈவன் ஆயிரும், எனக்கு 2 பேட்டிங் கிடைக்காது. அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஃபெசிலிட்டி இருக்கு. நான் வந்து ஃபீல்டிங் நிற்கிறேன், விக்கெட் கீப்பிங் மட்டும் என்ன பண்ணுவேன், அது பேர் வந்துட்டு அது ஒரு பிசார் ரூல் தான். அது வந்துட்டு காமன் அப்படிமானுங்க இல்லையா. நீ வார்த்தையா நீ அதை பெருமை நினைச்சிட்டு இருந்திருக்க, ஜோக்கர் ஆக்கியிருக்காங்கடா அதோட வார்த்தையே ஜோக்கர். அது காமனா எனக்கு தெரிய வந்தது இருக்கு. அதாவது பெருமைதான் எனக்கு. அதோட லாஜிக் என்னன்னா, இருக்கிறதுலயே பேக்கானா இருக்கா ஒருத்தனை முடிச்சு இவன் காமன் அப்படின்னு சொல்லி இவனை காமன் பண்ணி விட்டுருவானுங்க. ஏன்னா இப்படி சொல்லக்கூடாது, அந்த கை எப்படி வச்சு அடிப்பானு தெரியுமா எனக்கு அதான் மைசெல்ஃப் அப்படின்னு. அது அடிக்கும்போது கடைசியா நான் மட்டும் தான் மிஞ்சுவேன். ஒரு உண்மையை சொல்லணும்னா, நீங்க அவங்க வரும்போதே ஆட் நம்பரா இருக்கும்போது பார்க்கும் போதே இவன் தான் காமன். அதனாலதான் உங்களை வந்து எடுக்கவே மாட்டாங்க அந்த லிஸ்ட்ல. அந்த பேரை வந்து சொல்லாம விடுவேன். அந்த அது வந்து நம்ம இந்த ஜோக்கர்னு வந்துட்டா ஒரு மேட்ச் இன்னொருத்தனை வந்து மாத்தி விட்டே ஆகணும்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து இது இருக்கும். மாப்பிள்ள அவங்க செட் அடிக்கும் போது நீ நம்பிக்கிட்டு இருப்ப இல்ல எவ்வளவு அதுதான் அந்த வலி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கிறிஸ்டோபரா என்ன மாத்த வைக்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வழிதாங்க டைலர், அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆக்சுவலா இதை பத்தி ஒரு டாபிக் பேசலாங்க. அதாவது இந்த செட் அடிக்கிறது வந்து ஒரு வழிமுறை ஆஃப் டீம் பிரிக்கிறது. இன்னொரு வழிமுறை தெரியுமில்ல, குமிய வச்சு மேல வந்துட்டு அடிச்சு விடுவானுங்க. தம்பி இதா இருக்கு 1 2 3 அப்படின்னு. அது வந்து சிங்கிள்ஸ் விளையாடும் போது வரிசை சொல்றதுக்கு. நீங்க வந்து செட் அடிக்கிறேன்னு சொல்லும் போது இப்போ நான் வந்து ஒரு 30 வயசுக்காரங்களோட விளையாடுறேன், இப்பயே அவனுங்க அப்படிதான் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க வேற, நீங்க வந்து இன்னும் சின்ன பசங்களை சொல்லிருக்கீங்க. அதை விட இன்னொன்னு இருக்குங்க, எவன்ட்டையும் சில்லற காசு இருக்காது. எல்லாரும் 1 ரூபா 2 ரூபா போட்டு பால் வாங்கிடுவாங்க. கடைசியா டாஸ் போடுற காசு இருக்காது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆடார் ஈவன் போடுறது வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணானே. இல்ல ஆடார் ஈவனுக்கு முன்னாடியே தொன்று தொட்டு வந்த பழக்கம் ஒண்ணு இருக்கு. வளவள சொரசர என்னதுங்க, வளவள சொரசர ஒரு கல் எடுத்துருவானுங்க. அதுல வந்து அந்த 2 சைடு இருக்க டிஃபரன்ஸ் வச்சு மேட்ச் பண்றது. அப்படி டிஃபரன்ஸே இல்லன்னு வச்சுக்கேன், என்ன பண்ணா ஒருத்தன் எச்சையை வச்சு மண்ணு வச்சிரும். எச்சை இல்லையா அப்படின்ட்டு எச்சை எதையா அவ்வளவு போடுறாங்க மாதிரி இருக்கும். இருங்க நான் ஒரு இது சொல்றேன். இது வந்து கான்வென்ட் பை சொல்றது. இது என்னன்னா ஒரு பொடி கல் எடுத்து ஃப்ரண்ட் வரலுக்கும் நடுவுல ஒழிச்சுப்பானுங்க. அப்புறம் கையை சுத்தி இன்னார் அவுட்னு கேட்பாங்க.
அப்ப இன்னும் சனமா கல்ல இப்படி போட்டு அவுட் ஆயிரும். அவுட்னு வைங்களேன், அது அவுட் ஆகுறதே நீங்க லட்சியம். அதனால எல்லாரும் அவுட்னு சொல்லுவானுங்க. இருந்தாலும் நான் எப்படி வெளியே போட்டு அவுட்ன்றுவான், இன்னும் சொல்றேன் அப்படின்னு. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு, அவரோட ஒரு ஜீனியஸ் பிளான் சொல்றேன். நான் வந்து இது எனக்கு நடந்தது. அவர் வந்து இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கல் எடுத்து வச்சுட்டு, நாங்க வந்து இந்த கை இடுக்குல வைக்கிறதெல்லாம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து கல் எடுத்துட்டு ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு திரும்பிட்டு தான் நீட்டுவாரு. ஓகேவா? கல் இருக்கு இல்லன்றத அவர் கேட்டாருன்னா நீங்க அந்த கை இடுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கு இல்லன்னு சொல்லுவீங்க. தலைவர் என்ன தெய்வம் பண்ணிருப்பாரு, எச்சி வச்சுட்டு கைக்கு பின்னாடி வச்சிருப்பாரு. இருக்குன்னு சொன்னீங்கன்னா திருப்பி காட்டுவாரு, இல்லன்னா இல்லன்றுவாரு. அவர் அந்த ஆக்டிவிட்டிய பண்ணி அவர்கிட்ட வந்து நான் டாஸ்க் கேட்கவே போக மாட்டேன். இந்த மாதிரி ஒரு பிசாரான ஆக்டிவிட்டியை வந்து ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பேரு பாலாஜின்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவர்தான் வச்சுக்கலாம். இல்ல இப்ப நீங்க வந்து ஆக்சுவலா உலக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்க ஒரு பாட்காஸ்ட்ல எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு மறந்துடாதீங்க. இந்த பாட்காஸ்ட் அவர் கேட்டாருன்னா உங்களை பத்தி என்ன நினைப்பாரு? இல்ல அவரை பத்தி பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க? மன்னிக்கவும் பாலாஜி, நீங்க தான் எனக்கு கிரிக்கெட் சொல்லி கொடுத்தீங்க. ஆமா ஆமா சரி ஓகே. ஆமா, சோ பேசிக்கிட்டே வரும்போது நம்மளோட அடுத்த டாபிக் என்ன வச்சிருந்திருக்கோம்னா வந்துட்டு சில்லறத்தனம் இன் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் அப்படின்னு வச்சிருக்கோம். அது கிட்டத்தட்ட போன ஆமா இதோட தொடர்ச்சியா வந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல பல சில்லறத்தனங்கள் இருக்கும். அதாவது இப்போ என்ன வந்து அக்யூஸ் பண்ணாரு இல்லையா ஹரி அவர்கள், வந்துட்டு இந்த மாதிரி ஏமாத்துவாங்க இந்த மாதிரி, அதையுமே இன்னும் உள்ள டீகோட் பண்ணி போய் போனீங்கன்னா எந்தெந்த மாதிரி ஏமாத்துவானுங்க, எந்தெந்த விஷயத்துல ஏமாத்துவானுங்க, எந்தெந்த விஷயத்துல ரொம்ப சில்லறத்தனமா இருக்கானுங்கன்னு நினைக்கிறீங்க மிஸ்டர் ஹரி அவர்களே? மெயினா வந்து இந்த பேட் வச்சிருக்கிறவன் வந்து மாபெரும் சில்லறை ஆஃப் த வேர்ல்டு. அவனை வந்து என்னதான் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஆளா வந்து உங்கள்கிட்ட நல்லா பேசிச்சுட்டே இருப்பான். பேட்டிங் ஆப்போசிட் டீம்ல போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து அவன் ஒரு 20 ரன் அவன் அடிக்காம வந்து அவன் அவுட் ஆயிட்டான்னா அவன் நாட் அவுட் தான். அப்படி அவன் அவுட்டுன்னு சொல்லி நீங்க எல்லாம் சுத்தி நின்று பேசிட்டீங்கன்னா சரி நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பேட் எடுத்து அக்கல்ல வச்சுட்டு கிளம்பிடுவான். ஆமா, எங்க அம்மா கூப்பிடுறாங்க வந்து எனக்கு பெரிய பாசம். எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கிரிஞ்சான ஒரு விஷயம் இருந்திருக்கு. இது தலைமுறையா டிரான்ஸ்ஃபார்ம் ஆறத ஒரு பெரிய காண்டு. ஏன்னா ஹரி உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ நானு கமல்லாம் வந்துட்டு இங்க கிரிக்கெட் அந்த இந்த கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாண்டு இருக்கும்போது இந்த நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்ல இந்த பூம் இருப்பான் தெரியுமா? ஆமா, அவன் இல்ல அந்த இன்னொரு பையன் இருப்பான் தெரியுமா, ஒரு அப்பா இருப்பான், முறைச்சுக்கிட்டே இருப்பான் தெரியுமா நம்மள. அந்த அப்பன் அன்னைக்கு ஒரு நாள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் பையன் அந்த ஏரியால இருக்க மத்த பசங்க கூட கிரிக்கெட் விளையாண்டு இருக்கான். இந்த பையன் அவுட் ஆயிட்டான். அங்க ஒரு பேட்டோ 2 பேட்டோ தான் இருக்கு. அந்த பையன் இன்னொரு பையன் வந்து இவன் பேட் எடுத்து விளையாட போறான். அப்ப இவங்க அப்பன் என்ன பண்றான், இந்த பையனை கூப்பிட்டு ஏய் இங்க பாரு உன் பேட்ல நீ மட்டும் தான் விளையாடணும், அந்த பையனை வேற பேட்ல விளையாட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அந்த சின்ன பசங்க அடே அந்த பேட் ஆக்சுவலா ரொம்ப நல்ல பேட். அந்த சின்ன பசங்க அவனுக்கு பேட் அடிக்கிறதே வந்து ரொம்ப ஹார்டாலாம் அடிக்க மாட்டானுங்க இல்லையா? சின்ன பசங்க அவனுக்கு என்ன பெருசா அடிச்சிட போறானுங்க இல்லையா, உருட்டி விளையாடுவானுங்க. ஆமா, அந்த பையனே வந்து பெருந்தன்மையா பேட் எடுத்து குடுக்குறான். அவங்க அப்ப இவனுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற விஷயம் தான் கேம்குள்ளேயே வந்து இவனுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது இவன் பர்சனல் லைஃபே வந்து ஆல்டர் பண்ணணும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த குரூப் கிரிக்கெட்ல தான் வந்து குரூப்பா இருக்கும் போது தான் வந்து நம்மளுக்கு இந்த நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு வந்து நம்ம இல்லாம நீங்க சொன்ன மாதிரி இந்த நம்ம ஒரு டீம், நம்ம ஒரு குழு, அந்த தாட் வந்து வர்றதே இந்த பாயிண்ட்ல தான். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நீங்க பேட்டு கொடுக்காத அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை அவன் உடைச்சிருவான், அந்த மாதிரி நம்ம மத்தவங்களுக்கு எதுவுமே கொடுக்க கூடாதுன்ற மென்டாலிட்டி வந்து அவனுக்கு வந்து தானே வந்து செட் ஆயிரும். கண்டிப்பா இல்ல இப்ப நம்மளே வந்து அந்த பேட் வச்சிருக்கிறவங்க எல்லாம் கிளிக்கிறோம்னா நம்மளுக்குமே பர்சனலா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு சின்ன வயசுல. அதனாலதான் சோ கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த பேட் கொடுக்காத தையில ஒரு காண்ட் இருந்திருக்கும். அந்த மாதிரி மாறிடாதீங்கன்னா நம்ம இனி வர பேங்க் மேனேஜர் மாதிரி லோன் கொடுக்க மாட்டான். ஆமா, அவனெல்லாம் மொழியிலே கிள்ளி எரிஞ்சிருக்கும். கரெக்ட். சோ அந்த மாதிரி ஆட்களா மாறிடாதீங்க அப்படிங்கறதா வந்து நம்மளோட கோரிக்கையா இருக்கு. அதே மாதிரி வேறு நிறைய சில்லறத்தனங்கள் இருக்கு. முக்கியமா மிகவும் கிரிஞ்சாகக்கூடிய, உங்களை கொலை செய்யும் தருவாயில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய செயல்கள் ஒண்ணு என்னன்னா வந்துட்டு இந்த பெரிய ஆட்கள் இருப்பாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டா கிரிக்கெட் விளையாண்டு இருப்பீங்க. அப்ப பெரிய ஆள் ஒருத்தர் வருவான், வந்துட்டு டே தம்பிலா எனக்கு ஒரு பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9,000 பால் உங்களை போட வைப்பான். அப்ப வந்து கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட என்ன ஆகுன்னா வந்துட்டு அந்த நாயோட புத்திர பாக்கியத்தை முடிச்சிடலாங்க ரேஞ்சுக்கு வந்து ஒரு வெறி வரும். அப்பதான் ஒரு மனிதனோட வெளிப்பாடு வெளியே. கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து எப்படின்னா வந்துட்டு ஏன் சத்தியமா சொல்றேன், என் வாழ்க்கையில நான் அத வந்து எந்த சின்ன பசங்களுக்குமே பண்ணதே இல்லை. நான் நின்னு பாப்பனே தவிர, ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு சின்ன வயசுல இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கு. ஏன்னா நாங்க விளையாடுற கிரவுண்டு இப்போ ஹரி சொன்ன மாதிரி பெரிய பசங்க விளையாடுற கிரவுண்ட்ல தான் நாங்க விளையாண்டாகணும். சோ அவங்க விளையாடுறதுக்கு முன்னாடியோ இல்ல அவங்க விளையாண்டுறதுக்கு பின்னாடியோ தான் விளையாண்டாகணும். அது முக்கால்வாசி நாட்கள் அது நடக்கவே நடக்காது. அப்படியும் நீங்க அந்த டைம்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த டீம், இந்த பெரிய பசங்க டீம்ல இருந்து எவனா ஒருத்தன் வந்துட்டான்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். அந்த சில்லற வந்து 1 பால் 2 பால் சொல்லிட்டு அவனுக்கு பால் அடிச்சு விட்டுருவானுங்க. நம்ம போய் பொறுக்கிறதே நம்ம வேலையா இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய மைண்ட் ஃபக்கிங் ஆக்டிவிட்டியா இருக்கும். அவன் சூரிய அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் அவன் தான் ஆடிக்கிட்டு இருப்பான். கேட்டா லெஃப்ட்ல ஆடுறாமோ அது இன்னும் கிரிஞ்சா இருக்கும். எதுல ஆடுனாலும் நல்லா தான் ஆடுவேன். ரைட், அதான் ரைட் வந்து என்னோட ஆம் பவர் ஜாஸ்தி. என்னோட ஆண்மையை காட்டுறதுக்கு நான் லெஃப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்ல இன்னும் வந்து உணர்த்தி எடுத்த இவனுங்க எல்லாம் இருக்கானுங்க. அவனுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் தம்பி, நான் இந்த டீம்ல மட்டும் ஆடி உங்களை வந்து இது பண்ணிடுவேன்னு நினைக்காதீங்களா, 2 டீமுக்கு ஆடுறேன்டா நான் அப்படி. நீ ஆளே வேணாங்கிறத நாங்க சொல்றாங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஆட்களை வந்து மிக மிக உங்களை வந்து இது பண்ணி விடுவானுங்க. வேற என்ன மாதிரி சில்லறத்தனங்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு கேட்ட? எனக்கு வேற என்ன இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து இந்த சரக்க போட்டு உள்ள வந்து பிரச்சனை பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க. நமக்கு வந்து இந்த கிரவுண்டுக்கு போய் விளையாடுறது, நான் வந்து நீங்க வந்து கோயம்புத்தூருங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியல. சென்னையில வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து சிட்டியோட சென்டர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்டே நீங்க பார்க்க முடியாது. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட் தான் இருக்கும். கிரவுண்டுக்கு போனோம்னா அதுக்கு முன்னாடி நாள் அடுத்த நாள் 2 நாள் லீவா இருந்தா மாத்திரம் தான் நீங்க கிரவுண்டுக்கு போவீங்க. நீங்க வந்து 6வது 7வது படிக்கிற பையன் வந்து ஸ்கூல்ல இருந்து அதுக்கு அடுத்த 2 நாள் லீவு அப்படின்னா ஸ்கூல் பசங்க எல்லாம் சேர்ந்து நீங்க உங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு கிரவுண்ட்ல விளையாடணும். அங்க விளையாட்டு இருக்கும் போது ஒரு 12 மணி 12:30 மணிக்கு நீங்க விளையாட்டு இருப்பீங்க. பசியில வேற விளையாடிட்டு இருப்பீங்க. இந்த கிரவுண்டோட எண்டுல வந்து நீங்க ஃபீல்டிங் இருந்தீங்கன்னா அங்க 4 பேர் சரக்க போட்டிருப்பான். ஓகேவா, நீட்டா வந்து தம்பி எனக்கு ஒரு தண்ணி பையட் வாங்கிட்டு பாப்பான்னு நம்மள வந்து ஒரு இது பண்ணுவோம். நம்ம வந்து அவனை வேற எதுவும் நம்ம டார்ச்சர் பண்ணிடக்கூடாதுன்னு அவனை வந்து அவன் வாங்க போயிருப்போம். நீட்டா என்ன பண்ணிருப்பான், அந்த பையனுக்கு பதிலா நான் நிக்கிறேன்னு வந்து நின்றுவான். அப்படியே என்ன பண்ணிடுவான், நம்மள வெளியில உட்கார விட்டு அவன் அந்த மேட்சே விளையாடி விட்டுச்சுட்டு போயிருப்பான். எனக்கு இது வந்து ஒரு 5-6 தடவை நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவனுங்க அப்படியே ஒருத்தன் விளையாடுறத பார்த்து அவனுங்க ஒரு 4 பேர் சேர்ந்து மொத்தமா வந்து மேட்சே வந்து அன்னைக்கு அந்த ஒரு டேவே வந்து இருங்க நாங்க ஒரு டீமா இருக்கோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க இல்லையா? ஆமா. இல்ல ஆக்சுவலா இந்த கிரிஞ்சின் கட்டும்போது எனக்கு ஒரு கிரிஞ்சு தோணுச்சு. இந்த கிரிஞ்ச மைக்பி நீங்களே பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் ஒரு மிகப்பெரிய அத்லட்டுங்கிற காரணத்தினால் என்னோட டீம் கொண்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னை இறக்கி விட்டுருவானுங்க வேற வழி இல்லாம. அப்ப வந்து ரன் இருக்காது. அப்ப என்ன சொல்ற, மாப்பிள்ள நீ அடி எப்படியாவது பாலை வந்து டச் பண்ணிரு போதுன்னு சொல்லி என்னை வந்து கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுவானுன்னா, வாய் சொல்றது வார்த்தையே இல்லைங்கிற அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. கமான்னு. அப்ப என்ன ஆகும் தெரியுமா, என்ன ஓட விட மாட்டாங்க. மாப்பிள்ள இவன் வந்து உனக்கு பைரன்னு நிற்பான், அடிச்சு மட்டும் உடிச்சுமா மாப்பிள்ள பிளாஷ் மாதிரி சரக்கு 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 நானே ஓடுறேன்டா அப்படின்னா தப்பு மாப்பிள்ள. எனக்கு 2 முக்கியம் சொல்லி என்னை வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க தாத்தா பாட்டி MBA BE படிச்சவங்க எல்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. சரி நானும் இவங்க என்ன கேப்பபிலிட்டி இல்லாதவங்க நினைக்கிறாங்களாங்க நான் நினைச்சுப்பேன். இம்பார்ட்டன்ஸ் சொல்றாங்க. அப்புறம் இல்ல மாப்பிள்ள நீ ஓடலன்னு சொல்ல, ஆனா நீ நடுவில் விழுந்துட்ட இல்ல ஒரு 2 தான் ஓடல, டீமை யாரும் காப்பாற்ற முடியாது பாத்துக்க, குடும்பம் ஜீவோ அப்படின்ட்டுருவாங்க. நம்மளும் சரி ஓகே என்னென்னமோ சொல்றானுங்க, நம்மளை நம்பி டீம் இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி நானும் இறங்கிடுவேன். இந்த சில்லற பைரன்னர் இருக்கான் பாத்தீங்கன்னா, அன்னைக்குன்னு பார்த்து நான் நல்லா பால் அடிப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரன் ஓடிடுவோம். அவனுக்கு என்னன்னா இந்த நாய் தோத்தாலும் நம்ம வந்து ஓடணும், ஓடி நம்ம யாரும் காட்டணுங்கிற மாதிரி ஒரு பால் அடிக்கல 2 ரன் 1 ரன் ஓடுவான் பாருங்க, நம்ம அவுட் பண்ணி விட்டுருவோம். இந்த எச்சங்களை நம்ம அன்னைக்குதான் இறங்கிருப்போம். 3வது பால் நம்ம அவுட் பண்ணி விட்டுருவோம். அப்ப இவனை போட்டு பழக்கணும்னு நமக்கு தோணும். எனக்கு வந்து இது ரெகுலரா நடக்கிற ஒரு கிரிஞ்சா இருந்துச்சு நான் சின்ன வயசுல. ஆமா ஆமா பயிர் என்ன பாருங்க இல்லையா? ஆமா, அதை விட ரிட்டையர் ஹர்ட்னு ஒன்று இருக்கு. அது வந்து இங்க ஃபுட்பால்ல வந்து இந்த ஹர்ட் ஆற வந்து ஃபேக் பண்ணுவானுங்க இல்ல, அதை விட வேற லெவல்ல ஃபேக் பண்ணி இது பண்ண வேண்டியதா இருக்கும். ஒருத்தன் வந்து அடிக்கவே இல்லைன்னா அவனை வந்து டீமே சேர்ந்து ரிட்டையர் பண்ண வேண்டிய நிலைமெல்லாம் இருக்கும்.
அப்புறம் இன்னொன்று இருக்குமே, இந்த இதுவும் எனக்கு இந்த கொடுமையும் நடந்திருக்கு. ஆக்சுவலா எனக்கு பல கொடுமைகள் நடந்திருக்கு. இப்பதான் தெரியும், சின்ன வயசுல அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கேன். என்னன்னா, நான் வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு பேட்டிங் தானே கொடுக்க மாட்டேங்க, பவுலிங் கொடுங்கன்னு கேட்டுறேன். அந்த இன்னிங்ஸே முடிஞ்சு போச்சு அப்படின்னா வந்துட்டு பவுலிங் பேட்டிங் தர முடியாது இல்லையா? அப்ப சரி வாமாப்ல பயப்படாத, நீதான் ஃபர்ஸ்ட் இறங்க, ஃபர்ஸ்ட் பவுலிங் நீ இறங்கி அப்படின்னு அவனு டீம் இருந்து அப்ப எவ்வளவு புஜபலாக்கிரமசாலி இறங்கி அப்ப மாப்பிள்ள இவன் போந்துப்பா பால, அடுத்த பால் பிடி, அடுத்த பால் பிடிச்சது அப்புறம் வருவோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கிறவங்க நம்ம படுத்துருவேன். மாப்பிள்ள நான் ஃபீல்டிங் நிக்க மாட்டேன், வீட்டுக்கு போறேன். அப்ப என்ன ஒண்ணு, டே மாப்பிள்ள தான் பவுலிங் போடுறான், பாலை கொடுங்க அப்படின்னு. ஆனா அப்ப ஒரு கோடு வரை இறக்குவான் பாருங்க, பேபி ஓவர்ன்றான். அப்ப எனக்கு என்னன்னே தெரியாது, 3 பால் தான் போடணுமாமா. ஓவருக்கு 6 பால் நீங்க அப்படின்னா மாப்பிள்ள அது கிரிக்கெட்ல நிறைய ரிஸ்க் இருக்கு உனக்கு தெரியாதுன்னு. சரி நம்ம பேபி ஓவர் போல, யூனிக்கான ஓவர் போலன்னு சொல்லி 3 பால் போட்டு டக்குனு மாப்பிள்ள மாத்தி விட அப்படின்னு. இப்பின் கேஸ் இந்த பால்ல நான் ஒருத்தனை விக்கெட் எடுத்துருவீங்க, துரதிருஷ்டம் என்னை விட கிரிஞ்சவனா அந்த டீம்ல இருந்தாலும் அவன் விக்கெட் எடுத்துருவாங்க. அப்போ இந்த எப்படி இந்த வில்லோட போது உனக்கு ஆரோ இந்த காற்றின் திசையினால பால் தெரியாம போயிட்டு ஸ்டம்ப்ல போட்டுரும், அந்த மாதிரி ஸ்டெம்ப்ல போட்டுரும் எனக்கு. அப்போ அதே மாதிரி என்ன ஆகுனா என்ன பண்ணுவோம்னா, அப்போ மாப்பிள்ள அவுட், மாப்பிள்ள எனக்கு இன்னொரு 3 பால் கொடுமாப்பிள்ள, மாப்பிள்ளைக்கு இல்லாத பாலா வச்சுக்க அப்படின்ட்டு இல்லைன்னீங்களே. அன்னைக்கு பேபி ஓவர் தான் 3 பால், அதுல ஒண்ணு ட்ரையல்ஸா இருக்கும், அதுவும் எனக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவானுங்கன்னா, மாப்பிள்ள 2 பால் போட்டானா சரி ஒண்ணு வைடுன்றுவான், அந்த மாப்பிள்ள அடுத்து கேட்டா அடிச்சு நான் ரன் கொடுத்துருவேன் அப்படிமா. அடுத்தது இதுல பெரிய ஹைலைட், இதுக்கு அடுத்தது வந்துட்டு இன்னொரு பிரெட்லி வந்து பால் போடுவாப்ல, அவர் வண்டிக்கிற பால் எல்லாம் இவனுக்கு 6 அடிச்சு தூக்கிடுவாங்க. என்ன மாப்பிள்ள அப்படின்றானே, அவன் டக்குன்னு என்ன பண்ணிடுவான், மாப்பிள்ள நான் கரெக்டா தான் போட்டேன், அது பால் சரியில்லை அப்படின்றான், பாலோட மேனுஃபேக்சரிங் சரியில்லை அப்படின்றான். இதுக்கு நானே பரவாயில்ல ஏடாங்கிற மாதிரி. ஒரு டைலர் சொன்னப்போ வந்து ஒருத்தன் வந்து வெறித்தனமா ரன் ஓடுறேன்னு சொல்லி ரன் அவுட் ஆக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது நானா தான் இருந்தேன். நான் என்னோட பசங்களை வந்து இந்த மாதிரி இந்த அப்ராணியா கூட வந்து விளையாண்டு இருக்கிற ஆசையா விளையாட வர ஃப்ரெண்ட்ஸை வந்து பை ரன்னர் வர்றேன்னு சொல்லி அவுட் ஆக்கி விட்டு ஒரு ஈவலிஸ்டிக்கா சுத்திக்கிட்டு இருந்தேன் நானும். இல்ல இந்த டைலருக்கு வந்து எனக்கு புரியல, என்ன இவங்க அவுட் ஆயிருப்பாங்க, இவங்களுக்கு வேலை இருக்காதுங்கிறதுக்காக நம்ம எங்கேஜா தான் பண்ணுவோம் சொல்லி இந்த வெளியே சும்மா உட்கார பண்றது வேலை பார்த்தாங்க. இதுக்கு வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுக்கணும். நான் வந்து ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த பேசி இந்த சில்லறை அந்த முடிக்கணும்னா வந்துட்டு, இந்த பால் டிச்சுக்குள்ள விழுகும் ஒரு தருணம்ங்கிற ஒன்று இருக்கு. அது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கிரிஞ்சு மொமெண்ட்டா வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியாது. டீம்ல அதுக்குன்னு ஒருத்தனை நேர்ந்து விட்டுருப்பானுங்க. அந்த பாவப்பட்ட என்ன பண்ணானே தெரியாது, போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணான்னு தெரியாது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு டைம் டிச்சில பால் விழுகும் போதுமே மொத்த டீமே தம்பியை தான் தெரியும் பார்க்கும். தெரியுமா, அந்த பாலை எடுத்துருவான், எடுத்ததுக்கு அப்புறமே கழுவ மாட்டானு, பைப் ரொம்ப என்ன பண்ணுவோம்னா அதை வந்துட்டு போட்டு சத்துன்னு அந்த மண்ணுல ஓட்டு உருட்டி மாசுபடுத்தி எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க. ஆமா, அந்த அளவுக்கு வந்துட்டு நேச்சுரலா அதை இது பண்ணி போட்டு விளையாடுவானுங்க. இன்னைய வரைக்குமே அந்த மெத்தட் இருக்குன்னு சொல்ல வரலாம். ஆமா, இன்னைக்குமே வந்து நாங்க விளையாடும் போது கிரவுண்ட்ல வந்து டிச்சில் இருந்துச்சுன்னா நாங்க அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப இதான எஃபெக்டிவான ஒரு மெத்தடா இன்னும் ப்ரிவேல் ஆயிட்டு இருக்கு. சானிடைசரே தேவையில்லை நினைக்கிறேன். ஆமா. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபைனல் டாபிக் போறதுக்கு முன்னாடி கடைசி அதுக்கு முன்னத்த டாபிக் வந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட் என்னென்ன ஃபார்ம்ல எவால்வ் ஆயிருக்குங்கிறத பத்தி பேசினா நல்லா இருக்குங்கிற மாதிரி யோசிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஒரு காலகட்டத்துல நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க இல்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு காடு மாதிரி ஒரு ஏரியால இருக்க ஒரு சின்ன ஸ்பேஸ்ல ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாண்டுருந்தோம் இல்லையா? நம்மளுக்கு ஆக்சசிபிளா இருக்க ஒரு ஏரியால கிரிக்கெட் விளையாண்டுருந்ததுல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு கார்பரேட் கம்பெனிஸ் ஆகட்டும் இல்ல வந்துட்டு வேறு சில ஆர்கனைசேஷன்ஸா ஆகட்டும் இன்டர்னல் கோர்ட்ஸ்ல கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வந்துட்டோம். சோ இந்த டிரான்சிஷன் எப்படி பாக்குறீங்க? இது வந்து நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இது எவால்வ் ஆகிறது தான். நமக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வீட்டு அதாவது பக்கத்து வீட்டுல அடிச்சா எதிர் வீட்டுல அடிச்சா அவுட்டுன்ற ஒரு இடத்துல விளையாடிட்டு இருப்போம். தென் வந்து இந்த கிரவுண்ட்ல போய் விளையாடுறது, அதாவது பவுண்டரிஸ் 4-6 அடிச்சா அவுட் இல்ல, அதாவது 4-6 அடிச்சா அது 6-4 தான், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் விளையாடுறது. தென் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்க ஊர் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா வந்து பாக்ஸ் கிரிக்கெட் விளையாடுவாங்க, டோர்னமெண்ட் பாக்ஸ் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டே விளையாடுவாங்க. அதுல வந்து நீங்க 4 மத்தரம் தான் அடிக்கணும், 6 அடிச்சா அவுட்டு. பவுலர் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ள நின்னுதான் பவுலிங்கே போடுவாரு. ஆமா.
அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் இருக்கும். தென் நீங்க அதுக்கப்புறம் வேற என்ன மாதிரினா, இன்னைக்கு நாங்க வந்து ஒரு டீம்ல சென்னையில வந்து விளையாடிட்டு இருக்கோம். அந்த டீம் வந்து டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் போய் விளையாடுறாங்க. அங்க விளையாடுறது வந்து எப்படின்னா, நாங்க வந்து நான் இன்னொரு ஃப்ரெண்ட்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைத்துல வந்து டாக்ஸி பிடிச்சிட்டு எல்லாம் போய் விளையாட்டு இருந்தோம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து கிரிக்கெட் வந்து ஒவ்வொரு வயசுக்கும் உங்களுக்கு வந்து டிரான்சிஷன் ஆகும். இதுல வந்துட்டு இந்த ஸ்பேஸுங்கிறதும் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரெயினா இருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டை கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்க ஏரியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸா இருக்கு. அந்த ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கோ இல்ல ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கோ பாத்துட்டீங்கன்னா ஒரு கிரவுண்டு தான் இருக்கும். அந்த ஒரு கிரவுண்ட்ல எத்தனை பேர் விளையாட முடியும்? அதுக்கு கிரவுண்ட் பிடிக்கிறதுங்கிறது ஒரு இம்பாசிபிள் டாஸ்க் இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்க ஏரியாக்கள்ல இந்த ரூஃப் கிரிக்கெட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இண்டோர் கிரிக்கெட்டா இருக்கட்டும், ரொம்பவே கமர்ஷியலைஸ் பண்ணப்பட்டு ஒரு சார்ந்த மக்கள் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நானே பர்சனலா வந்து இண்டோர் கிரிக்கெட்டும் சரி ரூஃப் கிரிக்கெட்டுமே சரி இது பண்ணி பே பண்ணி போய் விளையாண்டு இருந்திருக்கேன். அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு வந்து 800 ரூபாய் என்னமோ பே பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க வந்து எவ்வளவு பேர் வேணா போய் விளையாண்டுக்கலாம். அதுக்குள்ள மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர் 6 vs 6 இல்ல 7 vs 7 விளையாடலாம். பட் பெருசா அடிச்சு விளையாட முடியுமா இல்ல நீங்க விளையாடுற மாதிரி விளையாட முடியுமாங்கிறதெல்லாம் தெரியல. பட் ஆனா பவுலிங் போட்டு விளையாட முடியாது, கொத்துதான் விளையாட முடியும். பட் ஆனா ஒரு ஒரு வெளில விளையாண்ட அளவுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச் பண்ணணும்னு சொல்லலாம். பட் பிரைஸை கன்சிடர் பண்ணும்போது கண்டிப்பா வந்து அது ஒரு கன்சிடரபிளி ஹையர் அமௌண்ட் தான். கரெக்ட். ஏன்னா ஃப்ரீயா விளையாண்டு இருந்த காலம் இல்லையா? ஆமா. ஸோ இந்த ஸ்பேஸ் சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது உண்மைதான். ஏன்னா ஒருத்தன் இப்போ இருக்கிற கன்ஸ்டன்டான வாழ்க்கையில ஒரு சண்டேவை வந்துட்டு நான் வந்துட்டு கிரிக்கெட்டுக்காக அஃபோர்ட் பண்றேங்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்குல்ல. நம்ம படம் பார்க்கறோம், நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, அமேசான் பிரைம் இருக்கு. ஸோ ஆல்டர்னேட் நிறைய இருக்கிறதுனால நம்ம சூஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு கேதர் பண்ற ஒரு எப்படி சொல்றது, ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை வச்சு அதில் ஒரு காலை போட்டு கான்ஃபரன்ஸை போட்டு அதுக்கான பிளானை ரெடி பண்ணி அப்புறம் எல்லாத்தையும் அதே டைம் வர வைக்கிறது. இன்னும் சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பைட்டி ப்ரொஃபஷன் அதுக்கு ஒத்து வரணும். அந்த மாதிரி நிறைய லாஜிக்ஸ் இருக்கு. இது போக இதெல்லாம் தாண்டி அங்கே போனால் கிரவுண்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிச்சு கிடைக்கணும் இல்லையா? இங்கே ஒரு கிரவுண்டில் கிட்டத்தட்ட 4 பேர் கிரிக்கெட் ஆடுவாங்க. 4 செட் ஆஃப் டீம்ஸ் எல்லாம் கிரிக்கெட். இப்ப எவன் பால் எங்க போகுதுன்னே தெரியாது. அப்படிலாம் கன்ஃபியூஷன் நடந்து நான் பாத்திருக்கேன். சோ அதனால நம்ம இங்க அதுல செட்டப் ஆகி நெக்ஸ்ட் வீக் வராம கூட போயிருவாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பா அது பெரிய இம்பாக்ட் இருக்கு. சோ அதுக்கப்புறமேல தான் இந்த டர்ஃபை கண்டுபிடிச்சு விளையாடுறதோ இல்ல நெட்டை கண்டுபிடிச்சு விளையாடுறதோ இருக்கும். ஆனா அது சூஸ் பண்ண மாட்டாங்க. அது சூஸ் பண்றவங்க கம்மியா தான் இருப்பாங்க. ஏன்னா அது ஒண்ணு வந்துட்டு அஃபோர்ட் பண்ணும். இன்னொன்னு அதுவும் ப்ரீ புக்கிங்ல தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கிடைக்காது மெம்பர்ஷிப் பிளான்ஸ் அது இது கொஞ்சம் பிசினஸா மாத்திட்டாங்க. நான் சிறுசேரி அப்படின்னு ஒரு ஏரியால வந்து ரெகுலரா கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன் ஒரு டைத்துல. ஸோ அந்த ஏரியால என்னன்னா ஒரு 5 பிச்சு தான் இருக்கும். ரொம்ப பெரிய கிரவுண்டு, ஆனா ஒரு 5 பிச்சு தான் இருக்கும். இப்போ நீங்க ஆப்வியஸா நம்மள மாதிரி ஒரு ஃபெனட்டிக்ஸ் வந்து அங்க வந்து ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க. ஆனா ஒரு 5 டீம் தான் விளையாட முடியும்ன்ற சிச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி நாள் நைட்டு கொசு வலையை எடுத்துட்டு போயிட்டு அங்க வச்சு படுத்துக்குவாங்க. அந்த பிச்சு பிடிச்சு முன்னாடி நாள் நைட்டு போய் படுத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு வந்து இன்னுமே வந்து அந்த ஒரு கிரேஸ் வந்து அவங்கெல்லாம் வந்து சில பேர் கல்யாணமானவங்க கூட, அதாவது எப்படின்னா இது வீக்லி வந்து ரொட்டீனா இருக்கும் அவங்களுக்கு. என்னன்னா இந்த வாரம் இவன் பிடிப்பான், அடுத்த வாரம் இன்னொருத்தன். ஒரு வாரம் நான் வந்து இது லிட்டரல் நடந்தது. ஒருத்தர் கல்யாணமானவர், ஓகேவா, அவருக்கு சைல்டு இல்ல அந்த டயத்துல. ஆனாலும் அவர் வந்து நைட்டு வந்து வீட்டுல ஒய்ஃபோட இல்லாம வந்து பிச்சு பிடிச்சிட்டு அங்க வந்து அந்த கொசுவலை போட்டு படுத்து இருந்தாரு. மிகப்பெரிய சாக்ரிஃபைஸா நீங்க இதை பாக்குறீங்க. அந்த டைம்ல அந்த பொண்ணு அந்த இவர் வந்து கிட்டத்தட்ட ஹரி வந்து திடீர்னு ஹரி வந்து இந்த சிவராஜ் சித்த வைத்திய சாலை மாதிரி ஆயிட்டாரு. ஏன்டா இப்படி பேர பிள்ளைகளை வஞ்சிக்கிறீங்க? இல்லப்பா அவர் வந்து எவ்வளவு ஒரு அந்த இதுக்கு ஒரு அவர் வந்து ஒரு இது இருந்திருந்தா அவர் வந்து நைட் உட்காந்து வந்து படுத்து அங்க உட்காந்து இருப்பாரு. கரெக்டா? இது ஆக்சுவலா இப்படிதான் நான் இதை பாக்குறேன். எனக்கு ஒரு அவுட் சைடரா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, மைட் பி இது ஒரு கரெக்டான பெர்ஸ்பெக்டிவா இல்லாம இருக்கலாம்.
இவங்க கிரிக்கெட்டை கெரியரா சூஸ் பண்ண முடியல, பட் இது லைஃப் லாங் வரவங்களுக்காக விளையாண்டே இருக்காங்களா என்னன்னு தெரியல. அது நம்மளுக்கு அந்த ஒரு ஐடியா இருந்துட்டே இருக்கும் டைலர். பட் ஆனா நமக்கு வந்து இது வந்து உங்களுக்கே ஒரு இடத்துல நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை தண்ணி எறிதல்னு சொல்லி, அதுல வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல தெரியும் இது வந்து நீங்க வந்து ப்ரொஃபஷனலா விளையாடுறதும் நீங்க உங்க நண்பர்களோட சேர்ந்து விளையாடுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த ஒரு ஃபன் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒரு சொதப்பல் பண்ணான்னா அந்த ஒரு ஃபன் வந்து நீங்க ப்ரொஃபஷனலா விளையாடுறப்ப கூட கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து 4 பேர் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து அந்த இடத்துல போயிட்டு ட்ரெயின் ஆகுற அந்த மொமெண்ட்ல கிடைக்காது. பட் ஆனா உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு காமெடி வந்து அந்த இடத்துல வந்து பண்றத வந்து நீங்க என்ஜாய் பண்றதும், தென் வந்து உங்க ஃப்ரெண்டே வந்து நீங்க ஸ்லெட்ஜ் பண்ணி கலாச்சி அவனை விக்கெட் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அபரிவிதமான ஒரு மகிழ்ச்சியை தர்ற ஒரு மூமெண்ட்ஸ். அது வந்து நீங்க எவ்வளவு வயசானாலும் உங்களுக்கு வந்து அது சேஞ்ச் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த 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 ஆசை எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட்ல இருக்கும், நம்ம எல்லாரும் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்ன்றது. பட் ஆனா ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்து அது உங்க லைஃப்ல இருந்து வந்து போகவே போகாதுன்னு வச்சுக்கலாம். நான் வந்து இங்க எனக்கு திருச்சியில வந்து இப்போ விளையாடுறப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கொஞ்சம் பேரு, 50 வயசு, ஓகேவா. அவங்க வந்து ஆலன் டொனால்டுன்னு ஒரு பிளேயரை வந்து ரெஃபர் பண்ணி பேசுவாங்க. அவர் வந்து நான் பிறக்கிறப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. அவரு வந்து இவன் பெரிய ஆலன் டொனால்டு இப்படிதான் போடுவான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள கலாச்சிக்கிறாங்க. இப்ப நாங்க வந்து எப்படி இவர் பும்ரா இவர் மலிங்கான்னு சொல்லி ஓட்டுவோமோ அந்த மாதிரி அவங்க வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் டைமே வேற. அதுவும் இல்லாம நான் அவங்களை வந்து வயசு பெரியவங்க அப்படின்னு சொல்லி பாவமா அவங்களுக்கா விளையாடலான்னு பார்த்தா அவங்க வந்து என்ன வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாங்க. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்வேஸ் டாக்ஸ். அவங்களுக்கு வந்து இது இப்போ அவங்க வந்து ப்ரொஃபஷனலா அவங்க வந்து இப்போ நிறைய டீம் கூட சேர்ந்து விளையாடுறது, நீங்க சொன்ன மாதிரி டீம்ல போய் விளையாடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவங்க ஒரு 7-8 பேர் தான் அவங்களுக்குள்ள மத்தரம் தான் விளையாடிக்கிறாங்க. அதிகரமான ஸ்ட்ரெஸ் பஸ்டரா பாக்குறாங்க இது இல்லையா? ஆமா 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 அவங்களோட அந்த மண்டேன் லைஃப்ல இருந்து இதுதான் வந்து அவங்கள காப்பாத்துது. எனக்கு தெரிஞ்சு பொதுவாவே இப்ப நம்ம ஊர்ல ஸ்ட்ரீட் கிரிக்கெட் பெண்கள் அவ்வளோக்கா விளையாடுறது இல்லையா? இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல விளையாடுறாங்க. பட் ஆனா ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல எப்படின்னு தெரியல. பட் ஆனா ஸ்ட்ரீட் கிரிக்கெட் எனக்கு தெரிஞ்சு பொதுவாவே ஆம்பளைங்களுக்கு அது ஒரு எஸ்கேபிசமா தான் நான் பாக்குறேன். ஒரு வயசுக்கு மேல ஃபேமிலியில இருந்தோ இல்ல வந்து அவங்களோட பர்சனல் ஒர்க் சைக்கிள் இருந்து ஒரு மிகப்பெரிய எஸ்கேபிசமா தான் நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் ஹரி பேசிக்கிட்டு இருந்த மாதிரி முன்னாடி பேசிக்கிட்டு இருந்த டாபிக் என்னன்னா வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான விஷயத்துக்கு அவன் அரைவாயிட்டான். என்னன்னா ஏன் இவங்களுக்கு இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவ்வளோ மேடா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிருக்காங்கிறத பத்தி சொல்லிட்டு இருந்தா அதுதான் நம்மளோட அடுத்த டாபிக்கும் ஃபைனல் டாபிக் ஆஃப் திஸ் பாட்காஸ்ட். ஒய் பீப்புள் லவ் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் சோ மச்ங்கிறத பத்தி பேசிதான் நம்ம இந்த பாட்காஸ்ட முடிக்க போறோம். இப்ப என்ன கேட்டுக்கிட்டேன்னா இப்ப நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லணும்னா நம்ம எல்லாருமே ஒரு 23-24 வயசு இருக்க ஆட்கள் தான். இப்போ ஹரி சொன்ன மாதிரி சின்ன வயசுல ஆப்வியஸ்லி கரெக்டா நம்ம நல்லா விளையாடும் போது நம்ம ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும்னு நம்ம நினைச்சிருந்திருப்போம். இல்ல நல்லா ஆடும்போதோ பாடும்போதோ நம்ம ஒரு ஆக்டரோ சிங்கரோ ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். பட் ஆனா பெருசாக பல கன்சைன்ஸ் வந்துருது, பல எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி ஸ்ட்ரீம் ஆயிடுறோம். பட் ஆனா நம்ம பிசிக்கலா கன்சிஸ்டன்டா பண்ணிருக்க ஒரே ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா இந்த கிரிக்கெட் விளையாடுறதா இருக்கும். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரே ஆக்டிவிட்டி, எந்த வித ஜட்ஜ்மெண்ட்டுமே இல்லாம எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியா என்னவா இருக்குன்னா கிரிக்கெட்டா இருக்கு. சோ அந்த விஷயம் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன சொல்றதுன்னா வேற ஒருத்தரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு இல்லாம என்னோட தேவைக்காக என்னோட சந்தோஷத்துக்காக நான் பண்ணிக்கிற ஒரு விஷயமா மாறிடுது இல்லையா? அதனாலதான் மக்கள் திரும்ப 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 இந்த விஷயத்த லவ் பண்றாங்கிறது என்னோட ஸ்ட்ராங்கான பாயிண்டா இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க என்னைக்குமே வந்து இப்போ நெட்ஃபிளிக்ஸ்லயோ இதுலயோ வந்து நீங்க ஒரு படத்தை பாத்திரலாம். பட் ஆனா அது கொடுக்குற ஹைக்கும் நீங்க பிசிக்கலா ஒரு விஷயத்த பண்ணி அதுல இருந்து அட்டைன் பண்ற ஹையும் வந்து கிட்டத்தட்ட இன்கம்பேரபிள் கண்டிப்பா. ஏன்னா இப்போ எப்படி அதை வந்து நீங்க எந்த மாதிரி மேட்ச் பண்ணாலும் ஒரு சில நேரங்கள்ல வந்து நம்ம ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கான்வர்சேஷன் பேசி முடிச்சுட்டு அதோட எண்ட் பாயிண்ட்ல உங்களுக்கு ஒரு ஹை கிடைக்கும் தெரியுமா? அது வந்து லிட்டரலி இட் இஸ் ஈக்குவல் டு கெட்டிங் இது மாதிரிதான். நானும் ஹரியெல்லாம் நிறைய டைம் பேசிட்டு இருந்திருக்கோம், கமலுமே நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு பால் போட்டு அந்த பால் நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் யாருக்கரா இருந்து அந்த பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணி இது ஆகுறதுங்கிறது விக்கெட் ஆகுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹை. அது வந்து நிறைய டைம் நம்ம யோசிச்சு ஈவன் இப்ப 24 வயசாச்சு, இனிமே நம்மளால ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஆட முடியாது, இன்னும் கொஞ்ச நாள்ல கிரிக்கெட்டே ஆட முடியாதுங்கிற சூழ்நிலை வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நாளைக்கு வேலைக்கு போகணும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு போல்டு வந்து நம்மளுக்கு வந்து அந்த வாரம் ஃபுல்லா ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா? அத வந்து பேசிக்கிட்டே இருப்போம். அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நம்ம வயசு பசங்களா இருக்கும் இல்ல நம்ம சின்ன வயசா இருக்கும் அது ஒரு கல்ச்சரா மாறிடுச்சு.
அதாவது மேனேஜருக்கே ஒரு சவால் விடக்கூடிய இல்ல ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரெச் பண்ணி இந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஸ்ட்ரெச் பண்ணி விளையாடுறதுங்கிறதே அது ஒரு பெரிய ஃபன்னு. நான் உன்னை விக்கெட் எடுத்துருவேன் இல்ல நான் உன்னை சிக்ஸ் அடிச்சு விட்டுருவேங்கிறது வந்து அது ஒரு மிகப்பெரிய ஃபன்னா இருக்கும். அந்த டைம் பீரியட்ல நீங்க வேற எதை பத்தியுமே யோசிக்க மாட்டீங்க. இதுதான் வந்து என்னோட ஹைலைட் பாயிண்டா இருக்கு. அதாவது ஒரு விஷயத்த நீங்க பண்ணும்போது கண்டிப்பா வேற விஷயம் உங்க மைண்ட் ஆக்கிபை பண்ணாம பண்ணவே முடியாது. எந்த விஷயமா இருக்கட்டுமே, நீ இப்ப வேலை செய்யும் போதா இருக்கட்டும் இல்ல உண்மையாலுமே உனக்கு பிடிச்ச பேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நானு நீங்க இப்ப ஹரி நம்ம எல்லாருமே சினிமா கூட ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆயிருந்தோம். பட் நம்மளுமே சில டைம் எழுத ட்ரை பண்ணும்போதோ இல்ல வந்து ஏதோ ஒரு ஐடியாவை காயின் பண்ண ட்ரை பண்ணும்போதோ வேற விஷயங்கள் நம்மளுக்குள்ள வந்துரும் இல்லையா? பட் ஆனா எந்த விஷயமுமே வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம உங்களோட ஃபுல் அட்டென்ஷனையும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா ஸ்போர்ட்ஸா இருக்கு. ஏன்னா நீங்க அதுல பிசிக்கலா இன்வால்வ் ஆயிருந்திருக்கீங்க. சோ அதனாலதான் மக்கள் வந்து எல்லா விஷயத்தையும் மறந்து எனக்கு பிடிச்ச இந்த டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் கிரிக்கெட் இன்னும் ப்ரிவேல் ஆகுது. இன்னும் மக்கள் வந்து ஸ்ட்ரீட் விளையாண்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா நீங்க சொன்னதான் என்னோட தாட்டம் கிக். நான் வந்து உட்காந்து ஒரு 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 கதை எழுதுறதுக்கு வந்து ஒரு 4 to 5 hours நான் வந்து ஃபுல்லா உட்காந்தேனாலும் என்னால வந்து மிஞ்சி போனா அதுல என்னால வந்து ஒரு 50 minutes தான் நான் வந்து ஃபுல் அட்டென்ஷன் அது கொடுத்துருப்பேன். நான் மேனுவலா அங்க உட்காந்துருந்தாலும். பட் ஆனா நான் இப்போ என் ஃப்ரெண்டை வந்து நீங்க சொன்ன மாதிரி உங்களே நான் பல தடவை ஒம்பிழுத்திருக்கேன். நீ வந்து 6 பால் தாண்ட மாட்டேடா பாக்குறியான்னு. அப்போ அந்த 6 பால் மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷம் எனக்கு வந்து நீங்க உங்களை எப்படி அவுட் ஆகுறது, உங்களை எப்படி கலாய்க்கிறது, அந்த உங்களை எப்படி ஓவர் அச்சீவ் பண்றதுன்றது மத்தம் தான் என் மைண்ட்ல ஒரு கம்ப்ளீட் ஃபீல் வந்து வேற எந்த டயத்துலயுமே எனக்கு கிடைச்சிருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கிரிக்கெட் வந்து இன்னி வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கு. அது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ். இப்போ WWE பாக்குறதாகட்டும், நான் வந்து நம்ம எல்லாருமே சின்ன வயசுல WWE விளையாடி இருப்போம். அந்த ஒரு மொமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒருத்தன் தூக்கி போட்டது வந்து நான் ஒரு ஃப்ரெண்ட சோக் ஸ்லாம் போட்டிருக்கேன். அந்த வந்து இன்னி வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி அந்த யார்கர் மாதிரி எனக்கு அந்த சோக் ஸ்லாம் வந்து இன்னி வரைக்கும் ஒரு நீங்காத நினைவுகள். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அது கரெக்ட் தான். அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து வந்து ஒரு இது கொடுக்கறது. நம்ம கண்ட்ரியில வந்து கிரிக்கெட் இஸ் அ கல்ச்சர். மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அந்த அளவு இப்போ நீங்க டைலர் வந்து கிரிக்கெட் வந்து அவ்வளவா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலுமே அவருக்கு வந்து அவர் சுத்தி வந்து கிரிக்கெட் அவரை வந்து ஏதோ ஒரு வகையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து ஆஸ் அன் இந்தியனா நான் வந்து எனக்கு வந்து கிரிக்கெட் வந்து ஒரு என்னுடைய அதாவது என்னுடைய பழக்க வழக்கங்கள். நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த இது சாப்பிட்றேன், இப்படி இது பண்றேன்ற மாதிரி ஒரு என்னோட லைஃப்ல ஒரு விஷயமா இருக்கு. ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பாயிண்ட் இதை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன பாயிண்ட்ல எனக்கு பாதி வந்துட்டு இதாகுது. அதாவது எப்படி சொல்றதுன்னா பாதி ரியலைஸ் ஆகுது இந்த மாதிரிலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் ஒரு பாயிண்ட் என்ன நான் அப்சர்வ் பண்ணதுல இதுல வந்துட்டு இது நாட் ஒன்லி ஃபார் எப்படி சொல்றது நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்ஸா இருக்கட்டும், இன்னொன்னு இது ஒரு டிஸ்கஷன் ஃபோரமா எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவனோட கிரிக்கெட் நாலேஜா இருக்கட்டும் இல்ல இந்த கிரிக்கெட் பேஸ்ட் கான்டென்ட்டா இருக்கட்டும், இதை பேசுறதுக்கு எஃபெக்டிவான ஆடியன்ஸா அவங்கள கன்சிடர் பண்ணிக்கிறாங்க லைக் அந்த சக விளையாடுறவங்க. ஸோ இவங்க வந்து அந்த டாக்க நம்ம கான்வர்சேஷன் தானே நம்மள உயிரோட வைக்குது. ஸோ அந்த டாக்க பேசுறதுக்காகவாது அவங்க கூட போயிட்டு அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி டிபிக்கலா பண்ற அதே தான் இந்த சினிமாக்களோ இல்ல ஒரு வேற ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப டீப்பா தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுற மாதிரி தான் இந்த கிரிக்கெட் ஆக்ட் ஆகுது. ஸோ அதுக்கான போரமா அதை பாக்குறாங்க. ஸோ நான் இன்னைக்கு ஃப்ரைடே போயிட்டு இல்ல சண்டே போயிட்டு இப்போ T20 சீசனா இருந்துச்சுன்னா அந்த T20ல நடந்த ஒரு பாலையும் ஒரு ஃப்ரேம்ஸை பத்தி அவங்க பார்த்ததை வச்சு அவங்கள்ட்ட போயிட்டு டிஸ்கஷனை போடுறான் இல்லையா? கண்டிப்பா அதுக்கு ஒரு மிகப்பெரிய போரமா ஆக்ட் ஆயிட்டே இருக்குது. இந்த அப்பார்ட் ஃப்ரம் கிரிக்கெட் இந்த கிரிக்கெட் பேஸ்ட் நாலேஜ் ஷேரிங் வந்துட்டு அங்க ஒரு பெரிய பூமை கிரியேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய பஸ்ஸை கிரியேட் பண்ணி அது ஒரு அடிக்ஷனை கிரியேட் பண்ணுது. அதுல ஒருத்தர் ரொம்ப டேட்டா தெரிஞ்சவனா இருப்பான். அவன் கிட்டத்தட்ட வந்துட்டு தோனியோட ஒரு மேட்ச்ல எவ்வளவு ரன் அடிச்சாருங்கிறதுல இருந்து அவரோட இப்ப இருக்கிற பேட்டிங் ஆவரேஜ் வரைக்கும் சொல்லுவான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டேட்டா ஓரியன்டா பீப்புள் இருப்பாங்க. அவங்களோட இதெல்லாம் கேட்டு நாலேஜ் ஷேர் பண்ணிட்டு இதுல நீ அவனை பார்த்து இந்த லெஜண்ட் உனக்கு தெரியுமான்னு கேட்கறதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு ஹார்ட் டிஸ்க்ல இருந்து டேட்டா எடுத்து போடுவாங்க. அது ஒரு எக்ஸ்பிரஷன் தான். ஸோ இதுவும் எனக்கு தெரிஞ்சு அவங்களை கனெக்ட் பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வரைக்கும் வந்து எங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து ஒருத்தன் வந்து நீங்க சொன்ன ஒரு பெர்சன் இருக்கான். அவன் வந்து ரொம்ப அவன் அவ்வளவு விளையாட வர மாட்டான். பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த டேட்டா வந்து கரைச்சு குடிச்சிருப்பான்.
வந்து அவன் கூட பேசுறது அந்த அந்த குரூப்ல ஆக்டிவா வந்து கான்வர்சேஷன் போறதே என்னவா இருக்கும்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த டேட்டா வந்து ஷேர் பண்ணி அந்த எக்ஸ்டசி அடையறதான். அதுல ஒருத்தர் இந்த டேட்டாவை தப்பா சொல்லிடுவான், இல்ல லைட்டா ஏதாவது ஒரு ஒரு சின்ன கிளிச்ச போட்டுருவான். அதுக்கு இந்த கரெக்டான டேட்டா தெரிஞ்சவன் ஆர்கியூ பண்ணி அது நெட்ல இருந்து எடுத்து காட்டுற வரைக்கும் அவன் அடிக்டடுன்னு நான் பாத்திருக்கேன். அதே மாதிரி ஹரி சொன்ன மாதிரி விளையாட தெரியாதவங்க கூட எப்படி சொல்றது, இவங்க வந்துட்டு ஆக்சுவலா விளையாட தெரியாது, பட் ஸ்டில் எல்லா நாளும் இவங்க 7 மணிக்கு கிரவுண்டுக்கு போவான். அந்த கிரிக்கெட் அடிக்ட் இருக்கான் தெரியுமா, அவன் போவான், போயிட்டு இவங்களோட ரன்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பான். அது போக இந்த விளையாண்டு முடிச்சுட்டு வெளில வரானே தெரியும், அவனுக்கு ஒரு கிரிக்கெட் தாங்க போடுறத அவனுக்கு நான் பாத்திருக்கேன். ஆனா ஏன்னா நான் வெளியே உட்காந்து இருப்பான், அவன் எங்கிட்ட காங்க போடுவான், ஆனா எனக்கு ஒரு டேட்டாவும் தெரியாது. அப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி பீப்புளையும் நான் பாத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இவங்களை இன்னுமே ஜெல்டா வைக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. சோ நம்ம கிட்டத்தட்ட நம்ம பாட்காஸ்டோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே பேசின மாதிரி இந்த பாட்காஸ்ட நம்மளோட ஜெனரேஷன்ல எல்லாத்துக்குமே மெமரபிளா இருக்க ஒரு படம் 6,28,000 இல்லையா? அந்த படத்தை பத்தி பேசி முடிக்கலாங்கிற ஒரு ஐடியா இருக்கேன். இப்போ 6,28,000 என்னன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த பாட்காஸ்ட்ல என்னென்னலாம் பேசணுமோ என்னென்னலாம் பேசாம விட்டோமோ எல்லா விஷயத்தையும் கம்பைண்டா வச்சு பண்ண படம்னு சொல்லலாம் இல்லையா? அந்த படத்தை நீங்க எப்ப பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ட்ரிப் டுவர்ட்ஸ் கிரிக்கெட்டா இருக்கும், ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டா இருக்கும். எப்படி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணதா இருக்கட்டும், சின்ன வயசுல இருந்து எப்படி வந்து ஏற்கனவே எங்க ஏரியால இருந்த ஒரு டீமை பாக்குற விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஜெர்சி அடிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின பேட்டா இருக்கட்டும், அப்புறம் ஒரு டோர்னமெண்ட்டுக்கு ரெடி ஆகுறது, அதுக்கப்புறம் அந்த டீம்ல இருக்க ஒவ்வொருத்தனோட ஸ்பெஷாலிட்டியா இருக்கட்டும், அப்புறம் ஒவ்வொருத்தங்களுக்குள்ள இருக்க டைனமிக்ஸ், எப்படி ஒரு டீமா அவங்கள நினைச்சுக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு டீமா எக்ஸிஸ்ட் ஆகுறது ஒரு ஸ்பேஸ்ல, அப்புறம் எப்படி ஒரு டீமுக்கு ஒரு சொல்லப்படாத எழுதப்படாத அது ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட் டீமா இருந்தாலும் அதுக்கு ஒரு எழுதப்படாத மேனேஜர் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் எப்படி ஒரு படத்துல கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்ப வரைக்கும் அந்த படத்தை எவ்வளவு டைம் வேணா ரிப்பீட் மோட்ல பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஆடட் எஃபெக்டா இவனோட மியூசிக் வேற இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான படம் என் சின்ன வயசுல. எஸ் எக்ஸாக்டா. தோனி பத்தி பேசும்போது எனக்கும் இந்த தாட் வந்துச்சு, சென்னை 28 பத்தி பேசணும்னா. இட்ஸ் நமக்கு வந்து என்னன்னா அந்த ரைவல் கேங் இருக்கிற அந்த ஆப்போசிட் டீமோட ஏரியாவுக்கு போறதாகட்டும், அந்த 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 ஃபீல்லாம் வந்து அப்படியே கடத்தி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கலாம். நமக்கு வந்து அந்த ஜெய் வந்து அந்த ஏரியால போய் ஒரு கெத்து இதுல நம்மளும் அந்த மாதிரி நடந்து போயிருப்போம். அந்த ஆப்போசிட் தெருவு டீம் இருக்கிற தெருவில் நடந்து போறதாகட்டும், அதுக்கப்புறம் அந்த அந்த உள்ளுக்குள்ளான அந்த ஜெர்க் இருந்தாலும் வந்து அந்த இதெல்லாம் வந்து எக்ஸெப்ஷன்ல வந்து காட்டியிருப்பாங்க. தென் அந்த சின்ன பசங்கள கூட பல்பு வாங்குறதாகட்டும், இதெல்லாம் வந்து உங்க லைஃப்ல கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச வெங்கட் பிரபுவன் கைஸ்க்குமே அது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அததான் அவர் வந்து அவர் வாங்கின பல்பை தான் வந்து எடுத்து போட்டிருக்காருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தோணுது. இல்ல அதெல்லாம் வந்து இந்த அளவு கிளியர் கட்டா எடுக்க முடியாது. கண்டிப்பா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் எடுத்திருப்பாரு. கண்டிப்பா. இப்ப ஆக்சுவலா பத்தியே பேசிட்டு இருக்காரு. இல்ல இந்த ரைவல்ஸ் சொல்லும்போது ஆக்சுவலா நம்ம லைஃப்லயே நிறைய உணர்ந்திருப்போம். இது ஒரு லைஃப் லெசன் மாதிரிதான். நீங்க சின்ன வயசுல எப்பாச்சும் இது நீயுமே பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு ஹரி. இப்ப நீ 6வது 7வது படிக்கும் போது நீங்க எல்லாம் ஒரு ரப்பர் பால் டீமா இருந்திருப்பீங்க. அப்ப ஒரு டீம் உங்களோட தீவிர ரைவல்ஸா இருந்திருப்பானுங்க. அப்ப 2-3 டைம் நீங்க அடிக்கிற நிலைமைக்கு கூட போயிருந்திருப்பீங்க. அந்த லெவலுக்கு உங்களுக்கு ஒரு கேங் வார் போயிட்டு இருந்திருக்கும். இன்னைக்கு நீ வந்துட்டு படிச்சுட்ட, அதுக்கப்புறம் வெளியூர் போயிட்ட, வேலை செஞ்சுட்ட, இன்னைக்கு உன் ரைவல் அவனும் கிரிக்கெட் இருந்து விட்டா, நீயும் இந்த மாதிரி ஏரியால கேங் கிரிக்கெட் இருந்து விட்டுட்டேன்னு வச்சுக்குவேன். இப்போ அவனை பார்க்கும்போது உனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா? இப்போ உங்க 2 பேர்த்துக்கும் அந்த ரைவல் ஃபீலிங்லாம் இருக்காது. பட் ஆனா நீங்க எல்லாரும் ரைவலா இருந்த அந்த நாஸ்டாலஜிக் டேஸ் நினைக்கும் போது கிட்டத்தட்ட அது வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ஃபீலிங் தான் நான் சொல்லுவேன். ஒரு பாஷாக்கு ஒரு ரகுவரன் மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு நான் பாஷா, அவனுக்கு அவன் பாஷா. அது வந்து எப்படின்னா வந்துட்டு நான் வந்து இப்ப நீ ஏதோ ஒரு பாதையில போயிட்டு இருக்க, நான் ஏதோ ஒரு பாதையில போயிட்டு இருக்கேன், பட் நம்ம எல்லாம் ஒரு நாள் கிரிக்கெட் விளையாண்டோம் அப்படிங்கிற ஃபீலிங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஃபீலிங். சோ இப்ப வந்துட்டு ஹரியா இருக்கட்டும் இல்ல டைலர் கார்டனா இருக்கட்டும், உங்களோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தி ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டை வந்து சொல்லிட்டீங்கன்னா நம்ம பாட்காஸ்ட்டை முடிச்சிடலாம். டைலர் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இல்ல எனக்கு என்ன சொல்லணும்னா, இல்ல நான் உங்களோட பாயிண்ட் ஏதாவது எடுத்து சொல்லிடுறேன்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, MS தோனி படத்தை நான் எப்படி மிஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் மிஸ் பண்ணிட்டேன். லைக் மிஸ் பண்ணல MS தோனிய,
பட் அதுல இருந்து அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலை வந்துட்டு என்னால பாதி தான் பெற முடியுதுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ நானும் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டில் நான் ஒரு நல்ல ஆடியன்ஸா இருந்து இது எல்லாத்தையும் கேஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இட் வாஸ் அ கிரேட் ஃபீல். அதான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸை கனெக்டடா வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய மீடியமா இருந்தது. இதை இப்போ வந்துட்டு எப்படி ஒரு தேன் மிட்டாய் சாப்பிட்ற நாஸ்டாலஜியை நினைச்சு பார்க்க முடியுதோ அந்த அளவுக்கு அதை பண்ண முடியுங்கிறத பெரிய சோதனை இதுல. இது ஆக்சுவலா வந்துட்டு ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸா இருந்திருக்க வேண்டியது. பட் இதை பத்தி பாட்காஸ்ட் போடுற அளவுக்கு இது ஒரு நாஸ்டாலஜியா மாறிடுச்சு, அதாவது ஒரு பாஸ்டா மாறிடுச்சுங்கிறது இப்ப இருக்கிற அந்த கார்பரேட்டைஸ்டு வேர்ல்டுல நம்ம சோதமான விஷயம் நான் நினைக்கிறேன். கார்பரேட் வேர்ல்டுலயுமே நமக்கு வந்து வேற ஒரு ஆம்பிஷன் ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கலாம், அல்ல அதுவே கூட இருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு வந்து நம்மள சேனா வச்சிருக்கிறது வந்து இந்த ஒரு வாரத்துல விளையாடுற 2 hours ஆஃப் கிரிக்கெட் தான் என்ன கேட்டேன்னா. டவுன் த மெமரி லைன் வந்து இது வந்து அந்த இன்னைக்கு அந்த 50 வயசுல வந்து அந்த ஆலன் டொனால்ட பத்தி ரெஃபரன்ஸா பேசி இன்னி வரைக்கும் விளையாடிட்டு இருக்க அந்த தாத்தாஸ் மாதிரி நானும் ஒரு டயத்துல வந்து நம்ம டயத்துல வந்த ஸ்டெயினையும் பும்ராவையும் பத்தி பேசி ஃபியூச்சர்ல வந்து இது பண்ணணும்ன்றதுதான் என்னோட விஷயம். பேர குழந்தைகளோட எஸ் எஸ் டெஃபினட்டா. சரி, ஆடியன்ஸ் வந்து கேட்பாங்க, ஏன்டா சொன்னீங்களா இதுக்கும் கார்பரேட் வேர்ல்டுக்கு போய் மயிறு நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்கிற மயிரை சொல்றது. நைட்டு ஹாலில் நீ பார்த்துட்டு லேட்டா படுக்கிறது, திரும்பி கால் நெட்ஃபிளிக்ஸ் படத்தை போட்டு உட்காந்து கேனப்பச்சுக்கலாம், நீங்க எல்லாம் பேசுறாங்க. இல்ல சோ அதான் என்னோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம பண்ண 6 எபிசோட்லயுமே வந்துட்டு தியாகராஜன் குமாரராஜா அவர்களை பத்தி ஒரு ரெஃபரன்ஸ் வந்திருக்கும். ஸோ என்னோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்லயே அவரோட சூப்பர் டீலக்ஸ் படத்தோட டீசர்ல வர மாதிரிதான் இந்த மலைப்பாம்பு சிங்கம் அந்த கவலை இந்த கவலை எல்லாம் துரத்திட்டு இருக்கும்போது இந்த நம்ம தொட்டு நக்க வேண்டிய ஒரு தேன் துளியா வந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டை பார்க்கலாம். வாரத்துல ஒரு நாள் நேரம் உட்காந்து செதுக்கி இருக்கா. ஆமா, இததான் இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். சோ அந்த தேன் துளியை நக்கி தொலைங்கிறேன். இல்லன்னா வந்து அடுத்த நாள் போய் மேனேஜருக்கு இது என்னது கழுத்தை கடிக்கிற அளவுக்கு கூட சாமியா நீங்க மாறலாம். அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து அடக்கி 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 தயவு செஞ்சு எக்ஸைட் பண்ணக்கூடிய ஒரே இடம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் ஃபீல்ட்ல தான் இருக்கும். கிரிக்கெட்டோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு இடமும் உங்களை பிசிக்கலா அன்லீஷ் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடத்த தயவு செஞ்சு கண்டுபிடிங்க. இல்லைன்னா கல்யாணம் பண்ணிட்டு வேற வழி கிடையாது இல்லையா, வேற வழி கிடையாது. சோ தயவு செஞ்சு பிசிக்கலா அன்லீஷ் பண்ணிங்க உங்களை. அவ்வளவுதான் நம்மள்ட்ட இருந்து சொல்ல முடியும். சோ இத ஃபைனல் ஸ்டேட்மெண்டா வச்சு நம்மளோட கிரிக்கெட் பத்தின பாட்காஸ்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த பாட்காஸ்ட்ல எங்களோட ஆமா 100வது எண்டுக்கு வரும். சோ இந்த பாட்காஸ்ட்ல வந்துட்டு எங்களோட அழைப்பை ஏத்து அவரோட டைமை எங்களுக்கு அளித்த மிஸ்டர் ஹரி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கிக், நன்றி டெய்லர். சோ இந்த பாட்காஸ்ட கஷ்டப்பட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கும் நன்றி. உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை podcast@gmail.com என்கிற மெயில் ஐடிக்கு நீங்க அனுப்பலாம். இல்லைன்னா வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் இல்ல ஆக்சுவலா இதுல வந்துட்டு ஒரு இது என்னன்னா, புது சர்ப்ரைஸ் என்னன்னா, அனுப்பும் 3 நபர்களுக்கு மைலோ பேட் இலவசமா. ஆமா, அனுப்பும் 3 நபர்களுக்கு மைலோ பேட் இது பண்ணப்படும். அதுக்கப்புறம் சிறந்த கமெண்ட்டிற்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் பால் இனாமாக வழங்கப்படும். சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்க ஜிமெயில் ஐடி அனுப்பலாம். இல்லைன்னா வந்துட்டு எங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல உங்களோட இத கமெண்ட்களை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். நிஜமாவே வந்து அவங்க வந்து ஒரு நல்ல கமெண்ட் போட்டாங்கன்னா அனுப்புவீங்களா? போட்டா கண்டிப்பா அனுப்புவோம், கண்டிப்பா. ஓகே. நன்றி டெய்லர். நன்றி.